Hi guys, welcome to Muppadai Training Academy. ஸோ நம்ம இப்போ கணித டாப்பிக்கு பார்க்க ஆரம்பிக்க போகிறோம். ஸோ கணித டாப்பிக்கில் வந்து நம்ம இப்போ பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நிகழ்தகவு. அதிகப்படியான கேள்விகள் கேட்குறான், எங்களுக்கு இது நடத்துங்க. அதாவது எங்களுக்கு ஒரு கேள்வியில் 2 கேள்வி கேட்குறான் ஒரு எக்ஸாமில். ஸோ நடத்தினா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ ஈஸியான ஒரு டாபிக் தான் நிகழ்தகவு. ஸோ எல்லாருமே ஸ்கூல் டேஸில் இதை கொஞ்சம் குழம்பி போய் படிச்சிருப்பீங்க. ஆனால் இது குழப்பிக்கிறதுக்குலாம் ஒன்றும் இல்லை. நமக்கு இங்கே எதை பொறுத்து கேட்க போகிறோம், எக்ஸாமில் எப்படி கேட்டால் எப்படி மார்க் எடுக்க போகிறோம், இதை தான் நம்ம இங்கே பார்க்கவே போகிறோம். ஸோ நான் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் மட்டும்தான் இப்போ உங்களுக்கு கற்றுக் கொடுக்க போகிறேனே. ஸோ நிகழ்தகவுனா கேள்விகள் இப்படி தான் இருக்கும், அது இப்படி தான் எக்ஸாமில் கேட்பாங்க, இப்படி கேட்டால் இப்படி தான் சால்வ் பண்ணணும். இதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, ஈஸியாக அடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம் ஒரு மார்க்கை. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு நிகழ்தகவுனா என்ன? நமக்கு பர்முடேஷன் காம்பினேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஸோ பர்முடேஷன்றது வேற, காம்பினேஷன்னா ப்ராபபிலிட்டி, நிகழ்தகவுன்றது வேற. ஸோ பர்முடேஷன்னா என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்னியன் ஒரு படம் பார்த்துருப்பீங்க. அன்னியன் படத்தில் வந்து பிரகாஷ்ராஜ் வந்து ஒரு லெட்டர்ஸ் எழுதும் போது அதை கம்பைன் பண்ணி படிப்பார். இப்போ மிருகசீரிஷம், கும்பிபாகம்னு தண்டனைகள் இருக்கும்ல. ஸோ அந்த தண்டனைகளில் அந்த ஒரு தண்டனையை எப்படி வேணால் மாற்றி எழுதலாம். அப்போ அவர் சொல்லுவார் 4x3x2x1 அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆர்டரில் மாற்றி சொல்லுவார். அது வந்து பர்முடேஷன். அதாவது டோட்டல் நம்பர் ஆஃப் வேஸ் ஆஃப் பாசிபிலிட்டிஸ் இருக்கிறது எல்லாமே பர்முடேஷன். ஒரு வார்த்தையை எப்படி வேணாலும் மாற்றி உருவாக்க முடியும், இப்படி போடலாம் அப்படி போடலாம், எல்லா வகையிலையும் சொல்றது வந்து பர்முடேஷன். காம்பினேஷன்றது இப்படித்தான் இருக்கும், ஒரு முறை வந்துடுச்சுன்னா அதுக்கு மேல வராது. இப்போ நான் ஒரு 2 பால் வச்சுக்கிறேன், உங்களுக்கு புரியுற மாதிரி சிம்பிளாவே சொல்றேன். 2 பால் இருக்கு, ஒரு பால் கிரீன் கலர், இன்னொரு பால் ரெட் கலர்னு இருக்கு. ஓகேவா? கிரீனு ரெட்டு ஒரு பால் நான் ஃபர்ஸ்ட் கையில விட்டு எடுக்கிறேன். ஃபர்ஸ்ட் கிரீன் பால் எடுத்துட்டு அடுத்து ரெட் பால் எடுக்கிறேன்னா அது ஒரு காம்பினேஷன். அடுத்து ரெட் பால் எடுத்துட்டு கிரீன் பால் எடுக்கிறேன்னா அது ஒரு காம்பினேஷன். 2 முறை நடந்த நிகழ்வுகளும் ஒண்ணுதான். 2 டைமே எனக்கு ஒரு கையில கிரீன் பால் வந்துச்சு, இன்னொரு முறை ரெட் பால் வந்துச்சு. 2 முறையுமே நான் பையில இருந்து பால் எடுக்கும் பொழுது 2 பால் தான் இருக்கு டோட்டலாவே. கிரீனு ரெட்டுன்னு எடுத்துக்கலாம், இல்லைன்னா ரெட்டு கிரீனு எடுத்துக்கலாம். அப்போ பர்முடேஷன்ல இது ப்ராபபிலிட்டிங்க. பர்முடேஷன்ல இது ரெண்டுமே என்னதான் வழிமுறைகள். அதாவது இந்த 2 பாலை நீ எடுப்பதற்கான வழிமுறைகள், ஒரு பேக்ல இருந்து நீ எடுப்பதற்கான வழிமுறைகள். ஒன்று பச்சை சிவப்புன்னு எடுத்துருக்கலாம், இல்லை சிவப்பு பச்சைன்னு எடுத்துருக்கலாம், இப்படி மாற்றி எடுத்துருக்கலாம். அவ்வளோதான், இந்த வழிமுறைகளை எடுத்துருக்க முடியும். ஆனா காம்பினேஷன் ப்ராபபிலிட்டியில எத்தனை வழிமுறைகள் இருக்கோ அதுல ஒன்று நான் பச்சை பால் சிவப்பு பால் எடுக்க சொன்னா நீ பச்சை சிவப்பு எடுத்துட்டா முடிஞ்சிச்சு, அதோட அது ஒரு காம்பினேஷன் தான். ஸோ இது நீங்க கணக்கு பார்க்கும்போது உங்களுக்கு எளிமையா புரியும், தேவையில்லாம. ஆனா பர்முடேஷன் என்பது வேற, ப்ராபபிலிட்டி என்பது வேற. அதுதான் உங்களுக்கு ஃபர்ஸ்டே நான் கிளாரிஃபை பண்றேன். ஸோ இது முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு முதல்ல ப்ராபபிலிட்டினா என்ன டெஃபினேஷன் தெரிஞ்சுக்கோங்க. ப்ராபபிலிட்டினா என்னன்னு பாத்தீங்கன்னா, நிகழ்வு ஏற்பட்ட எண்ணிக்கை டிவைடட் பை நிகழ்ச்சிகளின் மொத்த எண்ணிக்கை. அதாவது எவ்வளவு நிகழ்வுகள் நடக்குதோ அதனுடைய மொத்த எண்ணிக்கை பிளஸ் நிகழ்வு ஏற்பட்ட எண்ணிக்கையை தான் நம்ம என்னன்னு சொல்றாங்க, நிகழ்தகவுன்னு சொல்றாங்க. இது வந்து ஒரு ஃபார்முலா. ஆனா இது படி தான் நம்ம சால்வ் பண்ண போறோம். ஆனா இது வந்து இப்படி நீ ஃபார்முலாவை பார்த்தனா தான் உனக்கு எதுவுமே புரியுறது இல்லை மேக்ஸை பொறுத்த வரையுமே. ஸோ நான் இப்போ வந்து ஒரு கணக்கு இதுல இருந்தா வரப்போகுதுன்னு சொல்லிட்டு அது எப்படி நடத்தணும்ன்றதை மட்டும் சொல்றேன், ஈஸியா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது இந்த கேள்வி கொஞ்சம் கேட்பான், இம்பார்ட்டன்டான ஒரு இது. ப்ராபபிலிட்டி, ஒரு ப்ராபபிலிட்டியுடைய மதிப்பு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 0க்கும் 1க்கும் இடையில் தான் இருக்கும். ஒன்று 0க்கு சமமாகவோ அல்லது அதுக்கு மேற்பட்டதாகவோ இருக்கணும், அல்லது 1ற்கு குறைவாகவோ அல்லது 1ற்கு சமமாகவோ இருக்கணும். இதுதான் ஒரு ப்ராபபிலிட்டி. ஏன்னா ஒரு உறுதியான நிகழ்தகவு என்பது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1. ஒரு உறுதியான நிகழ்தகவுன்றது 1, டெஃபினட்டா 1 தான். ஏன்னா ஒரு ப்ராபபிலிட்டியை பொறுத்தவரையும் எப்பொழுதுமே நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, இப்படிதான் போட போறீங்க, டெசிமல்ல தான் போட போறீங்க. மேலே இப்படி 3 4, இல்லைன்னா மேலே 4 5, இல்லை மேலே 220, கீழே 221, இந்த மாதிரி தான் ஏதோ ஒரு வேல்யூ வரப்போதே. ஆனால் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, எப்பவுமே கீழே இருக்கிறத விட மேலே இருக்கிறது எப்படி இருக்கணும், கம்மியாக இருக்கணும். நியூமரேட்டரில் இருக்கிறது டினாமினேட்டரை விட கண்டிப்பாக எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா குறைச்சலாக தான் இருக்கணும். அப்போ தான் ப்ராபபிலிட்டின்றது உண்மை. ஓகேங்களா? இதை விட உனக்கு இப்படி வந்துச்சு, இப்போ 8/6ன்னு வருதுன்னா நீ கண்டுபிடிச்ச ஆன்சர் தப்பு, அப்போ நீ எங்கேயோ தப்பு பண்ணியிருக்க. மேலே நியூமரேட்டர் எப்பவுமே கிரேட்டராக வரவே கூடாது ப்ராபபிலிட்டியை பொறுத்த வரையும். அப்போது இப்படி இருக்கிற ஒன்று நான் அடிச்சேன்னா கண்டிப்பாக 0 பாயிண்ட்ல தான் ஆன்சர் வரும். இந்த மாதிரி இருக்கிறது ஒன்று அடிச்சுன்னா கண்டிப்பாக என்ன வரும், 0 பாயிண்ட்ல தான் ஆன்சர் வரும். அப்போ கண்டிப்பாக ஒரு உறுதியான நிகழ்தகவு என்பது 0விலிருந்து 1ற்குள் மட்டும்தான் இடம்பெற்றிருக்குமே தவிர 0க்கு கீழேயும் போகாது, 1க்கு மேலேயும் போகாது. எப்பவுமே இந்த மாதிரி ஃபிராக்ஷன் பின்னமா தான் வரும். அப்போ P of E 1ன்னு வந்துச்சுனாலே அது ஒரு உறுதியான நிகழ்தகவு. கேள்வியே கேட்பான், உறுதியான நிகழ்தகவின் மதிப்பு என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா, உறுதியான நிகழ்தகவின் மதிப்பு என்ன, 1. நடைபெற இயலாத நிகழ்ச்சி என்னன்னு சொல்லுவாங்கன்னா 0. அதாவது உறுதி இல்லாத நிகழ்தகவு என்னன்னு பாத்தீங்கன்னா 0. எப்படி சார் சொல்றீங்கன்னா, இப்போ ஒரு பேக்ல 4 ரெட் கலர் பால் இருக்கு. ஒரு பேக்ல 4 ரெட் கலர் பால் இருக்கு. 5 ரெட் கலர் பால் எடுத்து தர சொல்றேன்.
நல்லா கேள்வியை புரிஞ்சுக்கோங்க. ஒரு பேக்ல 4 ரெட் கலர் பால் இருக்கு, ஆனா எனக்கு 5 ரெட் பால் எடுத்து கொடுறா அப்படின்னு நான் உனக்கு கேட்டேன், என்ன சொல்லுவேனே? டே கூமுட்டை, இருக்கிறதே 4 தான், நீ 5 கேட்கறியான்னு எனக்கு கேட்பியா இல்லையா? நேரடியாக கேட்கறதுனால என்ன இது பண்ணிடுவேன். இதே ஒரு ப்ராபபிலிட்டியில் கேட்டாங்கன்னா நீ என்ன சொல்லணும்? அந்த மாதிரி நடக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை, ஏன்னா நம்மிடம் இருப்பது எத்தனை ரெட் பால் தான்? 4 ரெட் பால் தான் இருக்கு. நீ 5 கேட்கும் போது அது என்னவாகாது? நடைபெறாது. அப்ப அதனுடைய நிகழ்த்தகவு மதிப்பு என்னன்னா 0. அதாவது இருக்கிறத வச்சுக்கிட்டு அதுக்குள்ளவே பார்த்தாதான் நிகழ்த்தகவு. அதை மீறி ஒன்ன கேட்கறாங்கன்னா அப்ப என்ன வராது? அதனுடைய மதிப்பு 0 ஆயிடும். இப்போ ஒரு பகடை உருட்டுறோம், பகடைக்கு 6 பக்கம் தான், எல்லாருக்குமே தெரியும். ஒரு பகடை உருட்டுறோம், ஒரு பகடைக்கு எத்தனை பக்கம் தான்? 6 பக்கம் தான். 7 விழுவதற்கான வாய்ப்பு என்ன? ஒரே பகடை உருட்டுறீங்க, 7 விழணும்னா விழுமா? கண்டிப்பா விழாது. ஏன்னா பகடையினுடைய பக்கங்களே எத்தனை? 6 தான். அப்ப 7ன்றது அந்த பகடையில இல்லாத ஒரு நம்பர். அது விழுவதற்கான வாய்ப்பு என்னன்னு கேட்டாங்கன்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? அது நடக்காது. அப்ப மதிப்பு, நிகழ்த்தகவின் மதிப்பு 0. இந்த மாதிரி தான் அது சில கேள்விகள் உங்களுக்கு நடக்க முடியாத மாதிரி ஒரு செயல் கேட்பான். அது கேட்கும் போது என்னன்னு போட்டுடணும்? 0ன்னு போட்டுடணும். ஸோ இப்போ நம்ம என்னென்னலாம் பகடையில் முக்கியம், என்னென்னலாம் வந்து ப்ராபபிலிட்டியில் முக்கியம், அது எப்படி படிக்கணும் அப்படின்றதான் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் கூட சேர்ந்து லிசன் பண்ணிடுங்க. ஸோ ப்ராபபிலிட்டி பொறுத்தவரையும் நமக்கு எந்தெந்த மாதிரியான கேள்விகள் கேட்பான், அதை எப்படி சால்வ் பண்ணணும், இதை மட்டும் ஈஸியாக சொல்லி கொடுத்துட்றேன், கவனிச்சுக்கோங்க. ஸோ ப்ராபபிலிட்டி 4 விதமான சம்பந்தப்பட்டதில் ஃபர்ஸ்ட் ஒரு பேசிக். 1 காயின், அதாவது காசு. இன்னொன்று டைஸ், பகடை. 3வது பந்து, பால். 4வது சீட், கார்ட். ஸோ இந்த 4த்தை பேஸ் பண்ணி தான் பெரும்பாலான ப்ராபபிலிட்டி கேள்விகள் இருக்க போகுது. இந்த 4த்துல இருக்கக்கூடிய கேள்விகள் வந்தால் எப்படிலாம் சால்வ் பண்ணணுன்றதை சொல்லிடுறேன். ஸோ நம்ம ரெண்டா பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் இது 2 பார்த்துடலாம். இதுல நம்ம கான்ஃபிடென்ட்டா தெளிவாயிட்டோம்னா அடுத்தடுத்து நிச்சயிட்டு கட்டிலையும் பந்துலையும் நீயே தெளிவாயிடுவேன். அதனால தான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் நம்ம காயினுக்கு போயிடலாம். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாம கவனிச்சுட்டே வாங்க கூட சேர்ந்து. காயின், நாணயம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு நாணயத்துக்கு எத்தனை பக்கங்கள்? 2 பக்கங்கள். ஒரு நாணயத்தினுடைய பக்கங்கள் எத்தனை? 2 பக்கங்கள். ஸோ காயினுக்கு எப்பவுமே 2 ஃபேஸஸ் இருக்கு, 2 பக்கங்கள். ஒன்று தலை, இன்னொன்று பூ. தலைப்பூ, ஹெட்டு டைலுன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஹெட்டு டைலு இப்படி தான் சொல்லுவாங்க. இதுதான் ஒரு காயினுடைய 2 பக்கங்கள். அப்போ நான் ஒரு காயினை சுண்டி போடுறேன், அதாவது ஒரே காயினை சுண்டி போடுறேன். அப்போ ஒரு காயினுக்கு எத்தனை பக்கங்கள்? 2 பக்கங்கள். அப்போ எனக்கு ஒன்று பூ விழலாம் அல்லது தலை விழலாம். அப்போ காயினை பொறுத்தவரை எத்தனை பக்கங்கள்? 2 பக்கங்கள். அப்போ ஒரு காயின் சுண்டி போட்டேன்னா எனக்கு 2 பக்கங்கள் தான் இருக்கு. எத்தனை காயின் சுண்டி போடுறேன்? ஒரு காயின் தான் சுண்டி போடுறேன். அப்போ 2 to the power of 1. அப்போ என்னுடைய சாம்பிள் ஸ்பேஸ் என்ன? 2. தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த 2 to the power of 1 ஏன் போடுறேன்றதை தெரியுங்க. ஒரு காயினுக்கு 2 பக்கம் தான், அதனால தான் 2. எத்தனை காயின் சுண்டி போடுறேன்? ஒரு காயின் சுண்டி போடுறேன். அப்போ 2 to the power of 1 is equal to 2. அப்போ டிவிஷன், காயின் கணக்கு கேட்டாலே டிவிஷன்ல என்ன வரும்? 2 வரும். அதாவது ஒரு காயின் சுண்டி போட்டா என்ன வரும்? 2 வரும். இதே 2 காயின் சுண்டி போடுறாங்க. ஸோ ஒரு காயினுக்கு 2 பக்கங்கள் தான். அப்போ 2. எத்தனை காயின் சுண்டி போடுறேன்? 2 காயின் சுண்டி போடுறேன். அப்போ மேலே 2. அப்போ 2 power 2 4. அப்போ டிவிஷன்ல என்ன வரும்? ஆல்வேஸ் 4. அப்போ 2 காயின் சுண்டி போடுறேன் அப்படின்னு சொன்னாலே நீ கீழே என்னதான் போடணும்? 4. இதே 3 காயின் சுண்டி போட்டா காயினுடைய பக்கங்கள் 2, 3. எத்தனை காயின் சுண்டி போடுறேன்? 3. அப்போ 2 power 3 என்ன வரும்? 8. அப்போ டிவிஷன்ல கீழே என்ன வந்திருக்கணும்? 8. அப்போ ஒரு காயின் சுண்டி போட்டா 2 to the power of 1, 2 காயின் சுண்டி போட்டா 2 to the power of 2, 3 காயின் சுண்டி போட்டா 2 to the power of 3. ஈஸி தாங்க. இப்போ இத்தனை காயின் சுண்டி போடுறாங்கனாலே நீ கீழே என்ன பண்ணிடணும்? வகுத்தல் 8, வகுத்தல் 4, வகுத்தல் 2, எதுவோ எத்தனை காயினோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுடணும். புரியுதா சொல்றது? ஏன்னா இதெல்லாம் தான் சாம்பிள் ஸ்பேஸ். இவ்வளோ நம்பர் ஆஃப் பாசிபிலிட்டிஸ் வந்து நமக்கு என்ன இருக்குன்றத தெரிஞ்சுக்கலாம். சரிங்க சார், இது ஏன் சொல்றீங்க 4, 8 எப்படி சொல்றீங்கன்னா, இப்போ ஒரு காயின் சுண்டி போட்டா உனக்கு நடக்கக்கூடிய காம்பினேஷன் ஒன்று தலை விழலாம் அல்லது பூ விழலாம். இதே 2 காயின் சுண்டி போட்டா தலை, 2த்துலயுமே தலையே விழலாம் இல்லையா? ஃபர்ஸ்ட் காயின்ல தலை விழுந்து 2வது காயின்ல பூ விழலாம் இல்லையா? 3வது காயின்ல ஃபர்ஸ்ட் காயின்ல தலை விழுந்து பூ விழுந்து 2வது காயின்ல தலை விழலாம் இல்லையா? 2 காயின்லயுமே என்ன விழலாம்? பூ விழலாம். சொல்றது புரியுதாமா? ஒரு காயின் சுண்டி போட்டா எய்தர் தலை விழுந்திருக்கலாம் இல்லைன்னா பூ விழுந்திருக்கலாம். 2 காயின் சுண்டி போடும் போது முதல்லையும் தலை விழுந்து 2வதுலயும் தலை விழுந்திருக்கலாம், இல்லைன்னா முதல்ல தலை விழுந்து 2வதா பூ விழுந்திருக்கலாம், இல்ல முதல்ல பூ விழுந்து 2வதா தலை விழுந்திருக்கலாம், இல்ல 2த்துலயுமே என்ன விழுந்திருக்கலாம்? பூ விழுந்திருக்கலாம். ஸோ அந்த 4ன்றது இந்த 4 பாசிபிலிட்டிஸ் தான். ஓகேவா? ஸோ அடுத்தது 8 சார் அப்படின்னா
3 காயின், மூணுத்துலையுமே தலை 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 விழுந்திருக்கலாம் இல்லையா? 2 தலை ஒரு பூ இல்லையா? தலை பூ தலை இல்லையா? தலை பூ பூ, இந்த காம்பினேஷன் விழுந்திருக்கலாமா? முதல் காயின் 4மே தலை இருந்தா தலை 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 விழுந்திருக்கலாம், இல்ல தலை தலை பூ, இல்ல தலை பூ தலை, இல்ல தலை பூ பூ. இப்போ நான் முதல் காயின்ல 4மே தலை விழ வச்சுட்டேன். அடுத்தது முதல் காயின் பூவா மாத்தினா 2மே தலை விழுந்திருக்கலாம், இல்ல இதுல தலை விழுந்து இதுல பூ விழுந்திருக்கலாம், இல்ல இதுல பூ விழுந்து இதுல பூ விழுந்து இதுல தலை விழுந்திருக்கலாம், இல்ல மூணுத்துலயுமே என்ன விழுந்திருக்கலாம்? பூ விழுந்திருக்கலாம். ஸோ இது எனக்கு பார்த்தோன்னே எழுதுறதுக்கு எனக்கு தெரியுதுன்னா நாங்கள் வந்து பைனரி கோட் நம்பர்ஸ் வச்சு கொஞ்சம் எழுதுறோம். உங்களுக்கு அப்படி வரலன்னா இதுதான் காம்பினேஷன், இந்த 8 காம்பினேஷன் தான் அது விழுந்திருக்குமே. ஸோ இதை வச்சு தான் நம்ம என்ன பண்ண போறோம்? கணக்கே போட போறோம். இது தெரிஞ்சிருந்தாதான் கணக்கு போடும்போது நமக்கு கொஞ்சம் எளிமையா இருக்கும். நான் சொல்றது புரியுதா? எளிமையா இருக்கும் இது போடும்போது தான் கணக்கு. ஸோ இதை நான் இங்கேயே எழுதாம அழிக்காம விட்டுடுறேன். இப்போ இல்லைன்னா சைட்ல எழுதி வச்சுக்கிறேன். ஓகேங்களா? ஸோ பார்க்கலாம். இதுதான் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இது தெரியலன்னா நம்ம என்ன பண்ண முடியாது? கணக்கே காயின் கணக்கு போட முடியாது. இப்போ அந்த 2 காயின் சுண்டி போடும் போது 3 காயின் சுண்டி போடும் போது என்னன்றது தெரியுதா? என்னென்ன விழுன்றது தெரியுதா? அவ்வளவுதான். இப்போ நம்ம கணக்குக்கு போக வேண்டியதான் காயின் கணக்குகள். பார்த்துடலாமா? ஓகே, நான் காயின் தான் சைட்ல எழுதி போட்டிருக்கேன். ஒரு காயின் வந்து சுண்டி போட்டா நமக்கு தலை விழலாம் அல்லது பூ விழலாம். 2 காயினை சுண்டி போட்டா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 2 காயின்றது இது முதல் காயின், இது 2வது காயின். அதை தான் எழுதியிருக்கேன், அவ்வளவுதான். முதல் காயின்ல தலை விழுந்து இதுலயும் தலை விழலாம், இல்லை இதுல தலை விழுந்து இதுல பூ விழலாம், இல்லை இதுல பூ விழுந்து இதுல தலை விழலாம், அல்லது 2துலயுமே என்ன விழலாம்? பூ விழலாம். 2துலயுமே பூ. இங்க கரெக்டா மாத்தி எழுதிட்டு இருக்கேன், எழுதிக்கோங்க. அதான் 2துலயுமே பூ விழலாம். இந்த காம்பினேஷன்ல தான் என்ன ஆயிருக்கும்? நமக்கு வந்திருக்கும். அதை தான் நம்ம என்ன பண்ண போறோம்? கண்டுபிடிக்கவே போறோம். அவ்வளவுதான். வேற ஒண்ணு நீ புதுசாலாம் என்ன பண்ணல, எழுதல. நான் இங்க வேற இதுல 3 காயின் சுண்டி போட்டிருந்தா 8 சாம்பிள் ஸ்பேஸ் வந்திருக்கும். இந்த காம்பினேஷன்ல தான் அது நமக்கு விழுந்திருக்கும். இப்ப நான் கேட்கிற கேள்வி மட்டும் பாருங்க. அதாவது 2 நாணயத்தை சுண்டி விடும் பொழுது 2 coins are tossed. ஓகேவா? 2 நாணயத்தை சுண்டி விடும் பொழுது 2 நாணயத்தை சுண்டி விடும் பொழுது 2 நாணயத்தை சுண்டி விடும் பொழுது பூ கிடைப்பதற்கான நிகழ்தகவு என்ன? பூ கிடைப்பதற்கான நிகழ்தகவு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நிகழ்தகவு என்ன? ஈஸி தான் கேள்வி. அதாவது 2 நாணயத்தை ஒரு நாணயத்தை மாத்திக்கணுமா? ஒரு நாணயத்தை சுண்டி விடும் பொழுது பூ கிடைப்பதற்கான நிகழ்தகவு என்ன? அப்போ நான் ஒரு நாணயத்தை சுண்டி விடுறேன்னா ஒன்று தலை விழலாம், இல்லைன்னா பூ விழலாம். அப்போ சாம்பிள் ஸ்பேஸ் என்ன? 2 கீழே. இந்த 2 தான் விழறதுக்கான வாய்ப்பே இருக்கு. அப்போ 2 கீழே. ஸோ பூ கிடைப்பதற்கான நிகழ்தகவுனா பூ எத்தனை முறைமா கிடைக்கும்? ஒரு முறை தலை கிடைச்சிச்சுன்னா ஒரு முறை பூ கிடைக்கும். அப்போ பூ ஒரு முறை தான் கிடைக்கும். அப்போ ஆன்சர் 1/2 முடிஞ்சிச்சு. அவ்வளோதான். அப்போ இதை சுருக்கி இருந்தா 0.5 தானே வந்திருக்கும். சுருக்கிலாம் கேட்க மாட்டான், இதோட நிறுத்திட்டு இருப்பான். நான் சொல்றேன், ஒரு ப்ராபபிலிட்டி வேல்யூ 0ல இருந்து 1க்குள்ள தான் வரும். வந்துச்சா? அவ்வளோதான். ஸோ அப்போ ஒரு நாணயத்தை சுண்டி விழும்பொழுது பூ கிடைப்பதற்கான நிகழ்தகவு 1/2. அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. 2 சாம்பிள் ஸ்பேஸ் தான் வரும். அப்போ ஒரு நாணயம் சொன்னாலே வகுத்தல் என்னதான் வரணும்? 2 நாணயம் சொன்னா வகுத்தல்ல 4, 3 நாணயம் சொன்னா வகுத்தல் என்ன வரணும்? 8 வரணும். இதை புரிஞ்சுக்கோங்க. அவ்வளோதான். இப்போ கேள்வி மாத்துறேன். 2 நாணயங்களை சுண்டி விடும் பொழுது 2 பூ கிடைப்பதற்கான நிகழ்தகவு என்ன? 2 பூ கிடைப்பதற்கான நிகழ்தகவு என்ன? நல்லா ஞாபகம் வச்சுங்க. 2 நாணயத்தை சுண்டி விடும் பொழுது 2 பூ கிடைப்பதற்கான நிகழ்தகவுன்னு கேட்டிருக்காங்க. 2 நாணயத்தை சுண்டி விடணும்னா நமக்கு எத்தனை சாம்பிள் ஸ்பேஸ் வரணும்? 4. அப்போ வகுத்தல்ல 4. எத்தனை பூ வரணுமா? 2 பூ வரணுமா? இங்க பாருங்க, இது 2மே தலை. இதுல ஒரு பூ தான் இருக்கு, இதுலயும் ஒரு பூ தான் இருக்கு. அப்ப 2 பூமே வரணும்னா எத்தனை முறை தான் வரும்? ஒரே முறை தான் வரும். அப்ப ஆன்சர் 1/4. ஆன்சர் என்ன? 1/4. அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. அப்ப 2 நாணயத்தை சுண்டி விழுந்த போது 2 பூ கிடைப்பதற்கான நிகழ்தகவு என்னன்னு கேட்டாங்கன்னா 1/4 முடிஞ்சிருச்சு. இப்போ இதே கேள்வி நான் மாத்துறேன். கேள்வி மாத்தி தான் இப்ப கத்துக் கொடுக்க போறேன். அதே 2 நாணயத்தை சுண்டி விடும் பொழுது ஒரு பூ மட்டும் கிடைப்பதற்கான, நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு பூ மட்டும் கிடைப்பதற்கான நிகழ்தகவு என்னன்னு கேட்கிறான். எப்படி? 2 நாணயத்தை சுண்டி விடுறீங்க, ஒரே ஒரு பூ மட்டும் கிடைக்கணும். ஸோ நான் 2 நாணயத்தை சுண்டி விடணும்னாலே சாம்பிள் ஸ்பேஸ் வகுத்தல் என்ன வரணும்னு சொல்லிட்டேன்? 4 வரணும்னு சொல்லிட்டேன். ஏன்னா 4 பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அவன் நம்மள கேள்வி என்னமா கேட்கிறான்? ஒரே ஒரு பூ தான் வரணும். இப்போ ஃபர்ஸ்ட் காம்பினேஷன்ல பாருங்க, இது 2மே என்ன? தலை. அப்ப அதுல பூ இல்லை. லாஸ்ட் பாருங்க, 2 பூ இருக்கு. ஆனா அவன் நம்மள கேட்கறது என்ன? ஒரே பூ மட்டும் கேட்கிறான். அப்ப அதுவும் இல்லை. இதுல இருக்கா 2வது காம்பினேஷன் தலை பூ.
அப்போ ஒரு பூ அதில் விழுந்திருக்கும், இங்கே பூ தலை, அப்போ ஒரு பூ அதில் விழுந்திருக்கும். அப்போ அந்த மாதிரி காம்பினேஷன் எத்தனை இருக்குன்னா இது ஒன்று இது ஒன்று, ரெண்டே காம்பினேஷன் தான் இருக்கு. அப்போ 2/4. இதை அடிக்கலாமா? இதை அடிச்சா என்ன வரும்? 1/2. ஆன்சர் ஓவர். அப்போ ஆன்சர் 1/2. கேள்வி புரியுதா? இரண்டு நாணயத்தை சுண்டி விடும் பொழுது ஒரே பூ மட்டும் கிடைப்பதற்கான நிகழ்த்தகவுனா ஒரே பூ இதுல தான் கிடைக்கும். அப்ப எழுதி முடிச்சிட்டேன். இதே கேள்வியை கொஞ்சம் விசித்திரமா அவன் கேட்பான். விசித்திரம்னா ரொம்பலாம் இல்லை. இப்போ இரண்டு நாணயத்தை சுண்டி விடுறீங்க, குறைந்தது ஒரு பூ கிடைப்பதற்கான நிகழ்தகவு. குறைந்தது ஒரு பூ கிடைப்பதற்கான நிகழ்தகவு. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்பயும் ரெண்டே காயின் தான் சுண்டி விடுறீங்க. அப்ப வகுத்தல் என்ன வரும்? 4. இங்க என்ன கேட்டிருக்கானா குறைந்தது ஒரு பூ. இதுக்கு முன்னாடி நான் கேட்டிருந்ததுக்கும் இந்த வார்த்தைக்கும் வித்தியாசம் தெரிஞ்சுக்கோங்க. இதுக்கு முன்னாடி நான் சொன்னது ஒரே பூ மட்டும் அப்படின்னா ஒரே பூ தான் விழுந்திருக்கணும், அதுக்கு மீறி விழுந்தே இருக்கக்கூடாது. ஆனா இங்க என்ன கேட்டிருக்கேன்? குறைந்தது ஒரு பூ. அட்லீஸ்ட் ஒரு பூவாவது இருக்கட்டும்டானா ரெண்டு பூ இருந்தா கூட ஓகே தான். புரியுதா சொல்றது? அட்லீஸ்ட் கொஞ்சமாவது சாப்பிடானா? இப்ப வீட்டுல உங்ககிட்ட அம்மா கெஞ்சுறாங்க, அட்லீஸ்ட் கொஞ்சமாவது சாப்பிட்டுறாத அப்படின்னா என்ன அர்த்தம்? அது மொத்தமே உனக்கு தான், கொஞ்சமாவது என்ன பண்ண தின்னுன்ற மாதிரி அர்த்தம். அப்போ குறைந்தது ஒரு பூனா ஒரு பூ இருந்தாலும் ஓகே தான், ரெண்டு பூ இருந்தாலும் ஓகே தான். ஏன்னா அதுல குறைஞ்சது ஒரு பூவாது இருக்குல்ல. ரெண்டு பூ வர காம்பினேஷன்ல கூட நம்ம கிட்ட என்ன இருக்கு? குறைஞ்சது ஒரு பூவாது இருக்கு. அப்ப குறைந்தது ஒரு பூனா இந்த மூணு காம்பினேஷனுமே எனக்கு செல்லுபடி ஆகும். ஏன்னா ஒரு பூன்றது இதுலயும் வந்துருச்சு, இதுலயும் வந்துருச்சு. அப்போ மூணு காம்பினேஷன்ல அந்த மாதிரி எனக்கு கிடைக்கும். அப்ப குறைந்தது ஒரு பூன்றது எனக்கு மூணு காம்பினேஷன்ல கிடைக்கும். எதுலதான் சார் கிடைக்காது அப்படின்னா ரெண்டுமே தலை விழுந்தாதான் எனக்கு என்ன ஆகாது? கிடைக்காது. அப்ப ரெண்டுமே தலை விழுறது போக மிச்சம் இருக்கிறது எல்லாமே என்ன எனக்கு செட் ஆயிடும். அப்ப 3/4 தான் இதனுடைய ஆன்சர். அதனாலதான் ரெண்டு கேள்வியும் எழுதியிருக்கேன். இதுக்கு முன்னாடி இருந்த கேள்வியில சொன்னது என்ன? ஒரே பூ மட்டும் சொல்லியிருந்தான். இப்ப கேட்டிருக்கிறது குறைந்தது ஒரு பூவாவதுன்னு கேட்டிருக்கான். ஓகேவா? இப்ப கேள்வியை மாத்தலாம். 3 நாணயத்தை சுண்டிவிடும் பொழுது கேள்வி கேட்கிறேன். 3 நாணயத்தை சுண்டிவிடும் பொழுது குறைந்தது ஒரு பூவாது கிடைப்பதற்கான நிகழ்தகவு என்ன அப்படின்னா, 3 நாணயத்தை சுண்டி விடணும்னால எத்தனை சாம்பிள் ஸ்பேஸ் வருவாங்க பாருங்க? 8. ஆல்வேஸ் 8. 1னா 2 வந்திருக்கணும், 2னா 4 வந்திருக்கணும், 3னா எத்தனை வந்திருக்கணும்? 8 வந்திருக்கணும். ஸோ இந்த 8ல குறைந்தது ஒரு பூவாது விழணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் காம்பினேஷன் குறைஞ்சது ஒரு பூவாது இருக்கா? இல்ல. ஆனா ரெண்டாவது காம்பினேஷன்ல ஒரு பூ இருக்கு, மூணாவதுல ஒரு பூ இருக்கு. இதுல 2 பூ இருந்தா கூட குறைந்தது ஒரு பூ இதுல இருக்கு. இதுலயும் ஒரு பூ இருக்கு, இதுலயும் ஒரு பூ இருக்கு, இதுலயும் ஒரு பூ இருக்கு. 3 பூ விழுந்ததுலயும் ஒரு பூ டெஃபினட்டா இருக்கு. அப்போ 7/8. ஏன் சார் ஒண்ணுத்துல மட்டும் வரலன்னா 3மே தலை விழுந்தால் மட்டும் தான் குறைந்தது ஒரு பூவாது எனக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு என்பது பறிபோகிறது. அப்ப 3மே தலை விழாம மத்த எந்த காம்பினேஷன்ல விழுந்தாலும் எனக்கு என்ன கிடைச்சிடும்? குறைந்தது ஒரு பூ கண்டிப்பா கிடைச்சிடும். அப்ப இதனுடைய ஆன்சர் என்ன? 7/8. அப்ப 3 நாணயத்தை சுண்டி விடுகிறேன், குறைந்தது ஒரு பூ கிடைப்பதற்கான நிகழ்தகவு 7/8. சரி, அடுத்தது கேள்வி. குறைந்தது அப்படின்றது வேணாம், இப்போ மாத்துறேன். கூட சேர்ந்தே போடுங்க, எல்லாருக்கும் ஈஸி தான். ஒரே ஒரு பூ மட்டும். இப்ப நான் என்ன கேள்வி கேட்டிருக்கேன்? ஒரே பூ மட்டும் கிடைப்பதற்கான நிகழ்தகவு என்னன்னு கேட்டிருக்கேன். ஸோ கீழே வகுத்தில் என்ன வந்துடும்? 8. ஏன் 8 போட்டிருக்கேன்? 3 நாணயத்தை சொல்றேன் அதனால. ஸோ இப்போ எனக்கு என்ன கேட்டிருக்குன்னா ஒரே பூ மட்டும் தான் கிடைக்கணும் அப்படின்னா ஒரே பூ எதுல கிடைச்சிருக்கு? இதுல கிடைச்சிருக்கு. அவ்வளவுதான். 3 காம்பினேஷன்ல தானே கிடைச்சிருக்கு. வேற எதுலன்னா ஒரே பூ கிடைச்சிருக்கா? இல்ல. அப்போ 3/8. அப்ப குறைந்தது ஒரு பூன்னு கேட்டா என்ன அர்த்தம்? ஒரே பூ மட்டும் கேட்டா என்ன அர்த்தம் தெரியுதா? அப்ப இதனுடைய ஆன்சர் என்ன? 3/8. முடிஞ்சுச்சா? இப்போ கேள்வி இதே மாத்துறேன். 2 பூக்கள், 2 ஏன் சார் பூ வச்சு எடுக்கிறீங்க, தலை வச்சு எடுக்கணும்? சரி, நான் எடுக்கிறேன். 2 தலைகள் மட்டும் கிடைப்பதற்கான நிகழ்தகவு என்ன? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் சுத்தி போட்டிருந்தேன்னா, அந்த 3 காயினை சுத்தி போட்டிருந்தேன்னா எனக்கு எத்தனை தலை மட்டும் தான் கிடைக்கணும்? 2 தலை தான் கிடைக்கணும். அப்படிப்பட்டது காம்பினேஷன் என்ன அப்படின்னு கேட்கணும். அப்ப 3 நாணயத்தை சுண்டி இருக்கேன்னா கீழே 8. எத்தனை தலை கிடைக்கணும்? 2 தலை தான் கிடைக்கணும். அப்ப 2 தலை எதுல இருக்குன்னா இதுல ஒண்ணு இருக்கு, இதுல ஒண்ணு இருக்கு. அவ்வளவுதான். 2 தலை 3 காம்பினேஷன்ல தான் இருக்கு. அப்ப ஆன்சர் 3/8 முடிஞ்சிடுச்சு.
இப்போ குறைந்தது இரண்டு தலைகள் கிடைப்பதற்கான நிகழ்தகவு என்ன? குறைந்தது 2 தலைகள் கிடைப்பதற்கான நிகழ்தகவு என்ன? அப்ப குறைஞ்சது 2 தலையாவது இருக்கணும். அதிகபட்சம் எவ்வளவு இருந்தாலும் பரவாயில்லைங்க. குறைஞ்சது எத்தனை இருக்கணும்? 2ஆவது இருக்கணும். அப்ப குறைஞ்சது 2 தலையாவது இருக்கணும். நான் இந்த ஃபர்ஸ்ட் காம்பினேஷன் எடுத்துக்கலாமா? ஏன்னா இதுல 3 தலை இருக்கு. நம்ம கிட்ட எத்தனை வேணும்? குறைஞ்சது 2 தலை தான் வேணும். அப்ப இது எடுத்துக்கலாம். 2ஆவது எடுத்துக்கலாம். இதுலயும் 2 தலை இருக்கு, இதுலயும் 2 தலை இருக்கு. இதுல எத்தனை தலை இருக்கு? ஒரு தலை தான் இருக்கு. நம்ம கிட்ட என்ன கேட்டிருக்கான்? குறைஞ்சது 2 தலையாவது வேணும்னு கேட்டிருக்கான். அப்ப இந்த ஒரு தலை இருக்கிறது எனக்கு வேணாம். இதுல குறைஞ்சது 2 தலை இருக்கு. அப்ப குறைஞ்சது 2 தலையாவது இருக்கிறது 4 காம்பினேஷன் வகுத்தல் 8. இதை சுருக்குனா 1/2. ஓகேவா? சரி, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து இதே கேள்வி எக்ஸாம்ல ஒன்று கேட்டிருந்தா அது எப்படி காயின் வச்சு கேட்டிருந்தான்னு நான் சொல்றேன். இப்போ எக்ஸாம்ல எப்படி கேட்டிருந்தான் அப்படின்னு பாத்தீங்கன்னா 3 நாணயங்களை சுண்டி விடுகிறீர்கள். எத்தனை நாணயங்கள்? 3 நாணயங்களை சுண்டி விடுகிறீர்கள். 3 காயின்ஸ். அவன் என்ன கேட்டிருந்தான்னா 3 தலைகள், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, 3 தலைகள் அல்லது 3 பூக்கள் விழுவதற்கான நிகழ்தகவு என்ன? 3 தலைகள் அல்லது 3 பூக்கள் விழுவதற்கான நிகழ்தகவு என்ன அப்படின்னு கேட்டிருந்தான். நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, அல்லதுன்னு வந்துச்சுனாலே நீ என்ன பண்ணணும்னா பிளஸ் பண்ணணும். மற்றும் அப்படின்னு வந்துச்சுன்னா என்ன பண்ணணும்னா இன்டூ பண்ணணும். இது நமக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய ஒரு விஷயம். ப்ராபபிலிட்டியில அல்லதுன்னு கேட்டா என்ன பண்ணணும்? கூட்டணும். மற்றும்னு கேட்டா பெருக்கணும். இப்போ நமக்கு கேட்டிருக்க கேள்வி என்ன? அல்லதுன்னு தான் கேட்டிருக்கான். அப்போ ஒண்ணு 3 தலைகள் வரணும் அல்லது 3 பூக்கள் வரணும். எத்தனை காயின்மா? 3 காயின். இப்போ 3 காயின்றதுனால கீழே என்ன போட்டணும்? வகுத்தல்ல 8 போட்டுக்கிட்டேன். ஓகேவா? 3 தலைகள், 3 காயின்ல 3 தலைகள் எத்தனை முறை விழும்? ஒரே முறை தான் விழும். 3 காயின்லயுமே தலை விழணும்னா அது ஒரு முறை தான் நடக்கும். அதே மாதிரி 3 காயின்லயுமே பூக்கள் விழணும்னா அதுவும் எத்தனை முறை தான் நடக்கும்? ஒரு முறை தான் நடக்கும். அப்போ இது ஒரு முறை, அல்லதுன்னா என்ன பண்ண சொல்லியிருக்கேன்? பிளஸ் பண்ண சொல்லியிருக்கேன். அப்ப பிளஸ் இது ஒரு முறை. புரியுதா? சொல்றது புரியுதா? 3 தலைகள்ன்றது ஒரே முறை தான் அந்த நிகழ்தகவு நடக்கும், அந்த நிகழ்வு நடக்கும். 3 பூக்கள்ன்றதும் ஒரே முறை தான் அந்த நிகழ்வு நடக்கும். அல்லதுன்னு கொடுத்துருக்கிறதுல நான் என்ன பண்ணிட்டேன்? பிளஸ் பண்ணிட்டேன். அப்போ 1 + 1 2/8 அடிச்சா 1/4 முடிஞ்சிச்சா? இது அல்லது வரும்பொழுது. இதே கேள்வி அவன் மற்றும் வச்சு கேட்டிருந்தா எப்படி போடணுன்றத சொல்லிடுறேன். மற்றும் வச்சு கேட்டிருந்தா 3 காயினை சுண்டி போடுறேன், 8. 3 தலை மற்றும் 3 பூக்கள் விழணும்னா 3 தலை ஒரு முறை விழும், 3 பூக்கள் ஒரு முறை விழும். அப்போ 1 × 1 1/8. அப்போ 1/8. ஓகேவா? 1/8. இதுதான் காம்பினேஷன். ஸோ இது ஈஸியா முடிச்சுட்டு போயிடலாம். இது உன் கணக்கு இப்படி முடிஞ்சிச்சு. இப்போ அடுத்து பகடை கணக்கு. இது காயின்ஸ் வச்சு முடிச்சிட்டோம். இப்போ பகடை கணக்கு. பகடை கணக்கு எப்படின்றத பார்க்கலாம். இது புரிஞ்சுக்கிட்டா பகடை எல்லாம் ஈஸி தான். போயிடலாங்களா? ஓகே. ஸோ அடுத்தது பகடை. காயின் புரிஞ்சிடுச்சுன்னா அப்போதான் பகடை கூட புரியும். கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். ஏன்னா எத்தனை சாம்பிள் ஸ்பேஸ் வருது, அதில் இந்த நிகழ்வு நடக்கும்போது எப்படி வரும், அதுதான் ஃபர்ஸ்டே எழுதி போட்டுட்டேனே உனக்கு. இப்போ பகடையில் உனக்கு மேக்ஸிமம் ஒரு பகடை அல்லது 2 பகடை தான் கேட்பான். 3 பகடைலாம் போக மாட்டான். ஏன்னா 3 பகடைலாம் போனால் 216 வந்துடும். ஓகேவா? அதனால தான். ஸோ ஒரு பகடை. ஏன் சார் 6 போட்டிருக்கீங்க, அங்கே 2 போட்டீங்கன்னா காயினுக்கு எத்தனை பக்கம் இருக்கு? 2 பக்கம். அதனால 2 to the power of 1, 2 to the power of 2, 2 to the power of 3. 3 காயின்னா 2 to the power of 3 போட்டேன், 2 காயினா 2 to the power of 2 போட்டேன். இங்க பகடைக்கு எத்தனை பக்கம் இருக்கு? பகடைனாலே எத்தனை பக்கங்களை கொண்டது? 6 பக்கங்களை கொண்டது. அதனாலதான் இங்க என்ன போட்டிருக்கேன்? 6 போட்டிருக்கேன். உடனே கேட்காதீங்க. ஓகேங்களா? அடுத்தது ஒரு பகடையை போட்டா 6. எத்தனை பகடை போடுறேன்? 1. அப்ப 6/1 6. அப்போ ஒரு பகடைனாலே வகுத்தல்ல என்ன வரும்? 6. இதே 2 பகடையை சுத்தி போடுறேன் அப்படின்னா ஒரு பகடைக்கு எத்தனை பக்கம்? 6 பக்கம். 2 பகடையை சுத்தி போடுறேன். ஸோ 6/2 36. அப்ப 2 பகடை சுத்தி போடுறதுனாலே வகுத்தல என்ன வரும்? 36. இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும் டிஃபால்ட்டா. அவ்வளவுதாங்க. அப்போ ஒரு பகடைனா 6, 2 பகடைனா 36. அதுதான் என்ன காம்பினேஷன்றதை இங்க எழுதி போட்டிருக்கேன். இப்போ ஒரு பகடைனா 1 2 3 4 5 6 இதுதான் விழுந்திருக்கும். 2 பகடைனா இவ்வளோ காம்பினேஷன், இந்த 36 காம்பினேஷன் தான் விழுந்திருக்கும். அதாவது முதல் பகடையில் 1 விழும் போது இரண்டாவது பகடையில் 1 விழலாம், 2 விழலாம், 3 விழலாம், 4 விழலாம், 5 விழலாம், 6 விழலாம். அல்லது முதல் பகடையில் 2 விழும் பொழுது
இரண்டாவது பகடையில் 1 2 3 4 5 6 எது வேணா விழலாம். அப்ப இந்த மாதிரி தான் 36 காம்பினேஷன் என்ன வந்திருக்கும், இந்த இரண்டு பகடையை சுத்தி போடும்போது வந்திருக்கும். சரி, இப்ப கேள்வி என்ன கேட்பான்னா, நமக்கு இரண்டு பகடையை சுத்தி போட்டா 36 காம்பினேஷன், ஒரு பகடையை சுத்தி போட்டா எத்தனை காம்பினேஷன், 6 காம்பினேஷன். இப்ப கேள்வி, ஒரு பகடையை சுழற்றும் போது இரட்டைப்படை எண்கள், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இரட்டைப்படை எண்கள் விழுவதற்கான நிகழ்தகவு. நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு பகடையை சுழற்றும் போது இரட்டைப்படை எண்கள் விழுவதற்கான நிகழ்தகவு. அப்ப ஒரு பகடை சுத்தும் போது நமக்கு வகுத்தல் என்ன வரும்னு சொல்லிட்டேன், 6. ஒரு பகடையை சுத்தி போடுறேன், அப்ப 6, அந்த 6 நம்பர்ல தான் ஏதோ ஒரு நம்பர் விழப்போகுது. எனக்கு எந்த நம்பரா விழணுமா, எனக்கு விழுந்தா இரட்டைப்படை எண் தானே வேணும், ஒற்றைப்படை எண்லாம் வேணாம். அப்ப 6 நம்பர்ல எத்தனை இரட்டைப்படை எண்கள்மா இருக்கு, 2ன்றது ஒரு இரட்டைப்படை எண், 4ன்றது ஒரு இரட்டைப்படை எண், 6ன்றது ஒரு இரட்டைப்படை எண். அப்போ எனக்கு எத்தனை இரட்டைப்படை எண்கள் வேணும்னா 3 இரட்டைப்படை எண்கள் விழும். அப்ப அந்த 6 முறை நான் சுத்தி போட்டேன்னா எனக்கு எத்தனை தான் விழும், 3 தான் விழும். அப்ப இதை அடிச்சா 1/2, ஆன்சர் 1/2. அப்போ ஒரு பகடையை நான் சுழற்றும் போது இரட்டைப்படை எண்கள் விழுவதற்கான நிகழ்தகவு என்ன, 1/2. இதே அங்க ஒற்றைப்படைன்னு கேட்டிருக்கான், என்ன பண்ணுவீங்க சார், ஒற்றைப்படைன்னு கேட்டா என்ன சார் பண்றது கேட்பீங்க. ஒற்றைப்படைன்னு கேட்டிருந்தா அதே ஆன்சர் தான். ஏன், நம்ம கிட்ட எத்தனை ஒற்றைப்படை எண்கள் இருக்கு, 1 இருக்கு, 3 இருக்கு, 5 இருக்கு. அப்போ ஒரு பகடை தான் சுழற்ற, வகுத்தல் 6 வந்திருக்கும். எத்தனை ஒற்றைப்படை எண்கள் விழும்னு பாத்தீங்கன்னா 3 ஒற்றைப்படை எண்கள் தான் விழும். அப்போ 3/6, 1/2, அதே தான் ஆன்சர். ஓகேவா, கேள்வி எப்படி கேட்டாலும் உஷாராயிடுங்க. இதே கேள்விய ஒரு பகடை சுத்தி போடுற, ஒரே பகடை தான் சுத்தி போடுற, பகா எண்கள் விழுவதற்கான நிகழ்தகவு என்ன இப்படி கேட்கிறான். அப்ப பகா எண்கள் விழுவதற்கான நிகழ்தகவு என்னன்னா வகுத்தல் என்ன வரும், 6 தான். ஏன்னா எத்தனை பகடை சுத்தி போட்டிருக்கேன், ஒரு பகடையை சுத்தி போட்டிருக்கேன். அப்ப வகுத்தல் 6 தான் வரும். எனக்கு என்ன எண் விழணும், பகா எண்கள் விழணும். அப்ப இருக்கிற இந்த 6 நம்பர்ல எதுமா பகா எண், பகா என்ன பிரைம் நம்பர்னா 1ஆல வகுப்படணும், தன்னால வகுப்படணும். அப்ப எத்தனை பகா எண் இருக்குன்னா 2ன்றது ஒரு பகா எண்ணா, 3ன்றது ஒரு பகா எண்ணா, 5ன்றது ஒரு பகா எண். அப்போ 3/6, இதை அடிச்சா என்ன ஆன்சர், 1/2. அப்போ இதுக்கு ஆன்சர் 1/2 தான். ஓகேவா, சரி. இப்போ அடுத்த கேள்வி, ஒரு பகடையை சுழற்றும் போது 5 அல்லது 4 என்ற எண்கள் விழுவதற்கான நிகழ்தகவு. நல்லா கேட்டுக்கோங்க, ஒரு பகடையை சுழற்றும் பொழுது 5 அல்லது 4 என்ற எண்கள் விழுவதற்கான நிகழ்தகவு என்ன. எத்தனை பகடை, ஒரு பகடை, அப்ப வகுத்தல்ல 6. என்ன எண் விழணுமா, 5 விழணும் அல்லது 4 விழணும். அல்லதுனாலே நான் என்ன சொன்னேன் பிளஸ் பண்ணணும். அப்ப அல்லதுனாலே பிளஸ் பண்ணணும்னா 5 அல்லதுனா பிளஸ், சாரி 5 வராது, குட், நானே தப்பு பண்ணிட்டேன். 5 அல்லது 4 விழணும்னா 5ன்றது எத்தனை முறைமா விழும், ஒரு முறை தான் விழும். ஏன்னா அந்த 6 ஃபேஸஸ்ல, அந்த 6 பக்கங்கள்ல 5ன்ற பக்கம் எத்தனை முறை தான் இருக்கும், ஒரு முறை தானே இருக்கும். அப்ப 5 ஒரு முறை விழும். அல்லது 4, அல்லதுனா பிளஸ் பண்ண சொல்லியிருக்கேன். 4 எத்தனை முறை தான் விழும், ஒரு முறை தான் விழும். அப்போ 1 + 1/6, ஸோ 2/6. இதை அடிச்சா 1/3, ஆன்சர் 1/3. புரியுதா, அல்லதுனாலே இங்க என்ன பண்ணணும், பிளஸ் பண்ணணும். அப்ப 5 அல்லது 4 என்ற எண்கள் விழுவதற்கான நிகழ்தகவு 1/3. அதாவது 3 முறை போட்டா ஒரு முறையாவது என்ன ஆயிடும், அந்த சான்ஸ் நமக்கு கிடைக்கும், அவ்வளவுதான். ஓகேவா, இப்போ இது புரியுதுன்னு நினைக்கிறேன். ஓகே, அடுத்த கேள்வி உங்களுக்கு ஒண்ணு கொடுக்குறேன். ஒரு பகடையை சுழற்றும் பொழுது 7 என்ற எண் விழுவதற்கான நிகழ்தகவு என்ன, 7 என்ற எண் விழுவதற்கான நிகழ்தகவு என்ன அப்படின்னு கேட்கிறேன். 7 என்ற எண் எப்பொழுது விழுமா, 6ன்னு போட்டுருவேன். 7 என்ற எண் விழுமா, ஒரு பகடைக்கு 6 பக்கம் தானே, அப்ப 7ன்ற நம்பரே இருக்காது. அப்பொழுது இதற்கு நிகழ்தகவே இல்லை. ஆன்சர் என்ன, 0. ஓகேவா, சரி, இது கொஞ்சம் ஈஸியா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இதே நம்ம 2 பகடைக்கு போகலாம். ஓகேவா, ஒரு பகடை முடிச்சிட்டோம். இப்போ அடுத்து நம்ம போறது எத்தனை பகடை, 2 பகடை. 2 பகடைக்கு தான் நல்லா இருக்கும், கேள்விலாம் அழகா இருக்கும். ஸோ நல்லா அது கொஞ்சம் மேக்ஸ்லாம் இது பண்ணதான் பண்ணவே முடியும். 2 பகடையை சுழற்றும் பொழுது அவற்றின் கூடுதல்
10ஆக அவற்றின் கூடுதல் 10ஆக வருவதற்கான நிகழ்தகவு 10ஆக வருவதற்கான நிகழ்தகவுன்னு கேட்குறான். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 2 பகடையை சுழற்றுறேன், அவற்றின் கூடுதல் 10ஆ வரணும். இப்போ 2 பகடையை சுழற்றுறனாலே உனக்கு சாம்பிள் ஸ்பேஸ் என்ன வரணும்னு சொல்லிட்டு வகுத்தல்ல 36 வரணும். அது என்ன சார் கூடுதல் 10 அப்படின்னா, இப்போ நான் 2 பகடை போடுறேன்னு வச்சுக்கோ, இங்க ஒரு நம்பர் இருக்கும், இங்க ஒரு நம்பர் இருக்கும், கரெக்டா? அப்புறம் இதுல இருக்கிற நம்பரையும் கூட்டினா என்ன வரணுமா? எனக்கு 10 வரணுமா? அந்த மாதிரி எத்தனை சான்சஸ் இருக்குன்னு கேட்கிறான். இப்போ இதுலயும் 5 விழுந்தா அதுலயும் 5 விழுந்தா எனக்கு 10 வருமா? வரும். நல்ல, அதனாலதான் இப்படி எழுதியிருக்கேன். 5 விழுந்தா 10 வரும். அப்படியே கிராஸ்ல பார்க்கணும். 5 விழுந்தா 10 வரும். 6 4 விழுந்தா 10 வரும். 6 4 இப்படி விழுந்தா 10 வரும். இந்த ஜோடிகள்ல தானே வரும். ஒரு பகடையில 4 விழுந்து இன்னொரு பகடையில 6 விழுந்தா 10 வரும். ஒரு பகடையில 5 விழுந்து இன்னொரு பகடையில 5 விழுந்தா 10 வரும். ஒரு பகடையில 6 விழுந்து இன்னொரு பகடையில 4 விழுந்தாலும் 10 வரும். அப்ப 10 வருவதற்கான காம்பினேஷன் இப்படி இருக்கு பாருங்க, இந்த கிராஸ்ல இதுங்க தான். ஓகேவா? இந்த காம்பினேஷன்ல தான் 10 வரும். அப்போ 3 தடவை வந்திருக்கும். அப்போ 3/36 தான் ஆன்சர். இதை அடிச்சா 3வது வாய்ப்பாட்டில் அடிக்கலாமா? ஒரு முறை 12 முறை. அப்போ 1/12 தான் ஆன்சர். முடிஞ்சிச்சா? சரி, இப்போ நான் கேள்வி மாற்றி தட்டுமா? 7 2 பகடையை சுத்தி போடுறேன். 7ஆக வருவதற்கான நிகழ்தகவு என்ன? கூடுதல் வந்து 7 வரணும் அப்படின்னா ஈஸியா போட்டுடலாம். 2 பகடையை சுத்தி இருக்கேன், அப்ப கீழே என்ன வரும்? 36 வரும். 7 வரணுமா? 7 எந்தெந்த காம்பினேஷன்லாம் வரும்னா 5 2 கூட்டினா 7, 5 2 கூட்டினா 7. நான் தனியாவே எடுத்து காமிக்கிறேன். 2 5 இல்லைன்னா 5 2 எப்படி வேணா கூட்டியிருக்கலாம். கரெக்டா? இது ஒரு காம்பினேஷன், இது ஒரு காம்பினேஷன். அடுத்தது 2 5 5 2 4 3 3 4 6 1 1 6. இந்த காம்பினேஷன்ல தான் 7 வந்திருக்கும். அப்போ 7 இதை தவிர்த்து வேற எதுலனா வருமானா? டெஃபினட்டா வராது. அப்போ 7ன்றது இதுல வந்திருக்கலாம், இதுல வந்திருக்கலாம், இதுல வந்திருக்கலாம், இதுல வந்திருக்கலாம். மொத்தம் 6 காம்பினேஷன் வந்திருக்கும். அப்போ 6/36 அடிச்சா 1/6 முடிஞ்சிருச்சு. ஆன்சர் ஓவர். ஆனா இது கொஞ்சம் வேகமா கூட்டணும், நமக்கு கூட்ட தெரியணும். இப்போ இது ரெண்டுத்தையும் கூட்டினாதான் 7 அப்படின்றோம். ஏன்னா இருக்கிறதே 6 நம்பர் தான். அந்த 6 நம்பர்ல எதை கூட்டினா 7 வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்றத டக்கு டக்குன்னு கூட்டலாம். 2 5 கூட்டினா 7னா 5 2 கூட்டினாலும் 7, 4 3 கூட்டினா 7னா 3 4 கூட்டினாலும் 7. இப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் ஆன்சர் வர வைக்க முடியும். சரி, இப்போ நான் அடுத்து ஒரு 1 போட்டுட்டே உங்களுக்கு ஒன்று சொல்றேன். 8 8ஆக வருவதற்கான நிகழ்தகவு கூடுதல் வந்து 8ஆ வரணும். அப்ப 8 வரணும்னா எல்லாருக்குமே தெரியும், இதுல 4 விழுந்து அதுல 4 விழுந்தா 8 வரும். இதுலயும் 4 விழுந்து அதுலயும் 4 விழணும் இல்லையா? இதுல 3 விழுந்து அதுல 5 விழுந்தாலோ இல்ல இதுல 5 விழுந்து அதுல 3 விழுந்தாலோ 8 வரும் இல்லையா? 6 விழுந்து 2 விழுந்தாலோ 2 விழுந்து 6 விழுந்தாலோ வரும். கரெக்டா? 8. வேற 1ஓட எந்த நம்பர் கூட்டினாலும் 8 வராது. ஏன்னா 1ஓட மேக்ஸிமம் நம்பரே 6 தான். அதை கூட்டினா என்ன வந்துடும்? 7 வந்துடும். ஸோ 8 வருவதற்கான வாய்ப்பு இல்லை. அப்போ இந்த 5 காம்பினேஷன்ல தான் 8 வந்திருக்கும். அப்போ 5/36 இதை இதுக்கு மேலே அடிக்க முடியாது. அப்போ 5/36 தான் சரியான விடை. ஓகேவா? சரியா போச்சு. இப்போ அடுத்த கேள்வி, ஒரே கேள்வி நீங்க போடுங்க பார்க்கலாம். 11 கூட்டுத்தொகை என்னவா வரணும்? 11 வரணும். பேனாலாம் இருந்துச்சுன்னா எடுத்து போட ஆரம்பிச்சிடுங்க. 11 வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11 எந்த காம்பினேஷன்ல வரும்? ஃபர்ஸ்ட் டைஸ்ல 5 இருந்து இதுல 6 இருந்தா வந்திருக்கலாம், இல்ல இதுல 6 இருந்து இதுல 5 இருந்தா வந்திருக்கலாம். இது ரெண்டுத்துல தான் 11ன்ற காம்பினேஷன் வரும். அப்ப 2/36 இதை அடிச்சா 1/18 ஆன்சர். இதே 12ன்னு சொல்லியிருந்தேன்னா 6/6 காம்பினேஷன்ல மட்டும் தான் வந்திருக்கும். அப்போ 36 1 முடிஞ்சிச்சு. அவ்வளவுதான் ஆன்சர். 1/36 தான் ஆன்சர். ஸோ பகடை கணக்கு ஈஸி தான். அது 2 பகடையா கேட்கட்டும், ஒரு பகடையா கேட்கட்டும், எப்படி கேட்டாலும் ஈஸி தான். ஓகேவா? அதனால டோன்ட் கன்ஃபியூஸ். ஸோ இப்படிலாம் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா ஈஸியாக முடிகிற ஒரு கணக்கு கூட நம்ம என்ன பண்ணுவீங்க? தூரமாக துரத்திட்டு தான் போவீங்க. அப்போ பகடைன்றது பார்த்தோன்னே சொல்லிட்டேன், இத்தனை சாம்பிள் ஸ்பேஸ் வரும். அப்போ 2 பகடைனா கீழே 36 வரும், ஒரு பகடைனா கீழே 6 வரும். அதை வச்சு என்ன கேட்குறானோ அதை டக்கு டக்குன்னு போட்டு போயிட்டே இருக்க வேண்டியது தான். ஸோ அடுத்தது பார்க்கலாமா? இது பகடை. இன்னும் நமக்கு கார்ட்ஸ் சீட்டு கட்டு இருக்கு. அடுத்தது சில வார்த்தைகளில் கேட்டால் எப்படி கேட்கலாம், அடுத்தது பந்தில் கேட்டால் எப்படி கேட்கலாம். ஸோ உனக்கு வந்து அடுத்தது ஒரு வார்த்தையை வச்சு நான் சொல்லிடுறேன். ஏன்னா வார்த்தைகள் தான் ஈஸி. ஓகேவா? இது உனக்கு கேட்ட ஒரு கொஸ்டினேமா. பாப்புலேஷன் என்ற வார்த்தையில் பி இருக்குல்ல,
பி வருவதற்கான நிகழ்தகவு என்ன, பி வருவதற்கான நிகழ்தகவு என்னன்னு கேட்டிருந்தான். மொத்தம் இது எத்தனை லெட்டர் வார்த்தை, இந்த மாதிரி ஒன்று கேட்டாலே இது எத்தனை லெட்டர் வார்த்தைன்னு முதல்ல பார்த்துக்கோங்க. இதுக்கு முன்னாடி நான் வந்து காயின் அப்படின்னா 2 பக்கம் இருக்கு, சுழட்டி போட்டா இத்தனை முறை வரும், பகடை இத்தனை பக்கம் வரும்னு சொன்னேன். அப்ப நமக்கு அந்த டோட்டல் எவ்வளோன்றது தெரியணும், மொத்த பாசிபிலிட்டின்றது எவ்வளோன்றது தெரியணும். அப்ப மொத்த பாசிபிலிட்டி தெரியணும்னா இந்த மாதிரி ஒரு வார்த்தை கொடுத்து இதுல இருந்து இந்த லெட்டர் வந்தா எத்தனை முறை அப்படின்னு கேட்கறாங்கன்னா முதல்ல எத்தனை லெட்டர்ன்றது எண்ணிக்கங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. அப்ப இது ஒரு 10 லெட்டர் வார்த்தை. எனக்கு என்ன லெட்டர் தான் வேணும், பீன்ற லெட்டர் மட்டும் தான் வேணும். பி எத்தனை முறை இருக்கு, 2 முறை இருக்கு. அப்ப 2/10 ஆன்சர் 1/5. ஓகேவா? இதே இப்ப நான் ஒரு கேட்கிறேன், அரகன்ஸ். அரகன்ஸ் இதுல எனக்கு ஏ வருவதற்கான நிகழ்தகவு என்ன அப்படின்னு கேட்கறாங்கன்னா கீழே எத்தனை லெட்டர் வார்த்தையோ அதை போட்டுக்குங்க. 1 2 3 4 5 6 7 8 9 லெட்டர் வார்த்தை. எனக்கு எது வரணும், ஏ மட்டும் வரணும். ஏ எத்தனை முறை இருக்கு, 2/9. அப்ப ஆன்சர் 2/9. ஓகேவா? இதே என்ன கேட்கலாம், கோவர்டி. இது வந்து ஒரு கீபோர்டு வெரைட்டி. இது கேட்கறான். இப்போ எனக்கு இதில் வவ்வல்ஸ் வருவதற்கான நிகழ்தகவு என்ன, வவ்வல்ஸ்னா ஆங்கில உயிரெழுத்துக்கள் வருவதற்கான நிகழ்தகவு என்ன. இப்போ 1 2 3 4 5 6 6 இருக்கு வார்த்தை. எனக்கு என்ன வரணும், வவ்வல்ஸ் வரணும். இதுல எத்தனை வவ்வல்ஸ் இருக்கு, ஈன்றது மட்டும்தான் வவ்வல்ஸ். அப்போ 1/6. கோவர்ட்டியை வந்து 1/6 அப்படின்னு போடலாம். இப்போ ஹேண்ட்ஸம், ஹேண்ட்ஸம் இப்படி எழுதுறாங்க. இதுலயும் எனக்கு வவ்வல்ஸ் வரணும். அதற்கான நிகழ்தகவு சொல்லுங்க அப்படின்னு கேட்டா 1 2 3 4 5 6 7 8 வவ்வல்ஸ் தான் வரணும்னா எத்தனை வவ்வல்ஸ் இருக்கு, ஏன்றது ஒரு வவ்வல், ஓன்றது ஒரு வவ்வல், ஈன்றது ஒரு வவ்வல். அப்ப 3/8 தான் இதனுடைய மதிப்பு. புரிஞ்சுச்சா? அப்ப இதுதான் ஆன்சர். இப்படிதான் கேட்டா ஒரு கேள்வியை போடணும். போடலாமா? அடுத்தது நம்ம வந்து எதுக்கு பார்க்கலாம்னா சீட்டு கட்டு பார்க்கலாம், ஈஸியா புரிஞ்சுக்கலாம். போலாமா? அடுத்தது என்னடா பொம்மைலாம் போட்டு வச்சிருக்கான்னு நினைக்காதீங்க, சீட்டு கட்டு. ஸோ நமக்கு சீட்டில் எத்தனை சீட் இருக்கும், 52 சீட் இருக்கும். ஒரு சீட்டு கட்டில் மொத்தம் 52 சீட்டுகள் இருக்கும். அதனுடைய விலாவரியை தான் நான் இங்கே எழுதி போட்டிருக்கேன், வேற ஒன்றும்லாம் எழுதி போடல. உடனே பார்த்தோன்னே பயந்துடாதீங்க. ஸோ நமக்கு சீட்டு கட்டில் முதல்ல எத்தனை ரெட் கலர் கார்டு இருக்கும், அதாவது சிவப்பு நிற அட்டைகள் எத்தனை இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 26 இருக்கும். சிவப்பு நிற அட்டைகள் எத்தனை இருக்கும், 26. கருப்பு நிற அட்டைகள் எத்தனை இருக்கும்னு பார்த்தீங்கன்னா 26. ஓகேங்களா? சிவப்பு நிற அட்டைகள் எது எது, கருப்பு நிற அட்டைகள் எது எதுன்றதை தெரிஞ்சுக்கோங்க. முதல்ல இதுல என்னென்ன ஷேப்ஸ் இருக்கு, சீட்டுக்கட்டுல என்னென்ன ஷேப்ஸ் இருக்கு. டைமண்ட் இருக்குமா, வைரன் ஷேப். ஹார்ட் இருக்கும், இதயம். ஸ்பேடுன்னு ஒரு ஷேப், அதாவது வெத்தலையை கவுத்து போட்ட மாதிரி இருக்கும், ஒன்று திராட்சை மாதிரி இருக்கும், அது கிளப். அப்போ இந்த 4 ஷேப் தான் நமக்கு சீட்டுக்கட்டுல இருக்கும். ஒன்று டைமண்ட், ஹார்ட், ஸ்பேடு, கிளப். ஒன்னொன்னுலயும் எத்தனை கார்டு இருக்கும்னா 13 கார்டு இருக்கும். ஒவ்வொரு ஷேப்லயும் நமக்கு எத்தனை கார்டு இருக்கும், 13. அப்ப 4 13 தான் என்ன, 52. அப்ப ஒரு ஷேப்லயும் 13 கார்டு இருக்கும். ஸோ அந்த 13 கார்டுல என்னென்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2ல இருந்து 10 வரை இருக்கக்கூடிய எண்கள் இருக்கும். எல்லாருமே சீட்டு விளையாடி இருப்பீங்க, இல்லைன்னா பார்த்தாவது இருப்பீங்க. 2ல இருந்து 10 வரை இருக்கக்கூடிய எண்கள் கண்டிப்பா இருக்கும். அப்ப 13 கார்டுல 2 3 4 5 6 7 8 9 10. அப்போ 9 கார்டு இந்த எண்களை கொண்டது. மிச்சம் 4 கார்டு என்னன்னா ஏஸ் 1, கிங் 1, குயின் 1, ஜாக் 1. அதாவது ஏஸ், ராஜா, ராணி, ஜாக் இவங்கெல்லாம் இருந்திருப்பாங்க. ஓகேவா? அப்போ 13 கார்டு இந்த கார்டு தான். அதுதான் நான் வந்து விலாவரியா எழுதி போட்டிருக்கேன். ரொம்ப பெருசா எழுதி போட்டலாம் நினைக்காதீங்க. நம்ம கிட்ட 4 ஷேப் இருக்கு, ஒவ்வொரு ஷேப்லயும் 13 கார்டு இருக்கு. அந்த 13 கார்டு இதெல்லாம் தான். இதை தவிர்த்து 26 ரெட் கலர் கார்டு, 26 பிளாக் கலர் கார்டுன்னு சொன்னேன். அந்த 26 ரெட்ன்றது என்ன கார்டுன்னு பாத்தீங்கன்னா இந்த வைரம் டைமண்ட் கார்டும் ஹார்ட் கார்டும் தான் என்ன கலர்ல இருக்கும், ரெட் கலர்ல இருக்கும். இந்த கிளப் கார்டும் பிளாக் ஸ்பேடு கார்டும் என்ன கலர்ல இருக்கும், பிளாக் கலர்ல இருக்கும். ஏன்னா இதை வச்சு கேள்வி ஒரு ட்விஸ்ட் வைக்கலாம், அதனாலதான் முதல்ல சொல்லிடுறேன். டைமண்ட் கார்டும் ஹார்ட் கார்டும் ரெட் கலர்ல இருக்கும், கிளப் கார்டும் ஸ்பேடு கார்டும் என்ன கலர்ல இருக்கும், பிளாக் கலர்ல இருக்கும். நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க, ஏன்னா இதை வச்சும் கேள்வியில ஒரு சின்ன ட்விஸ்ட் அவன் வைக்கலாம். அதெல்லாம் முதல்ல சொல்லிடுறேன். ஸோ அப்போ இதுதான் நமக்கு இருக்கக்கூடிய 52 சீட்டுகள். இப்போ கேள்வி இங்க தான் ஆரம்பிக்க போறேன். 52 சீட்டுகள் 52 சீட்டுகளில் இருந்து ஒரு சீட்டை எடுக்கும் பொழுது ஒரு சீட்டை எடுக்கும் போது அது
ராஜாவாக இருப்பதற்கான நிகழ்தகவு என்ன? கேள்வி விதமாக கேட்பான். 52 சீட்டுகளிலிருந்து ஒரு சீட்டை எடுக்கிறாய், அது ராஜாவாக இருப்பதற்கான நிகழ்தகவு என்ன அப்படின்னு கேட்கலாம். ஸோ 52 சீட்டுனா அப்ப டிவிஷன்ல என்ன வரும்? 52. ஏன் 52? டோட்டலா நம்ம கிட்ட எத்தனை கார்டு இருக்கு? 52. சார் பகலில் தான் 36 போட்டீங்க, நம்ம கிட்ட 36 இருக்குன்னா அது உருட்டி போட நமக்கு எத்தனை வரும்? 36 வரும். ஆனா இதுல சீட்டுல நான் உருட்டி எப்படி போறேன்? டோட்டலா 52 கார்டு எடுக்க போறேன், கார்டு வைக்க போறேன், அவ்வளவுதான். அப்போ மொத்தம் 52 சீட் இருக்கு. அப்ப டிவிஷன்ல 52 வரணும். இப்ப மேல என்ன வரணும்ன்றதான் மேட்ரி. நமக்கு என்ன கேட்டிருக்கான்? ஒரு சீட்டை தான் எடுக்க சொல்றான். அந்த ஒரு சீட்டு என்னவா இருக்கணுமா? ராஜாவா இருக்கணுமா? நம்ம கிட்ட மொத்தம் எத்தனை ராஜாமா இருக்காங்க? ஸ்பேட்ல ஒரு ராஜா, கிளப்ல ஒரு ராஜா, டைமண்ட்ல ஒரு ராஜா, ஆர்ட்ல ஒரு ராஜா. அப்ப நம்ம கிட்ட எத்தனை ராஜா இருக்காங்கன்னா 4 ராஜா. அதனாலதான் கீழே எழுதி போட்டிருக்கேன். 4 ராஜா, 4 குயின், 4 கிங், 4 ஏஸ், 4 கிங், 4 குயின், 4 ஜாக். இந்த 2ல இருந்து 10 வரை இருக்கக்கூடிய அனைத்து எண்களுமே கூட எப்படி இருக்கும்? 4 இருக்கும். ஏன்னா எல்லாத்துலயும் ஒன்னு இருக்குல்ல. சோ 4. அப்ப கிட்ட நம்ம கிட்ட மொத்தம் எத்தனை ராஜா இருக்காங்க? 4 ராஜா இருக்காங்க. அந்த 4 ராஜால இருந்து ஒரு ராஜா வரணுமா? அந்த 4 ராஜால இருந்து தான் ஒரு ராஜா வரணும். அப்போ 4. புரியுதா சொல்றது? ஏன் 4 போடுறதுன்னு தெரியுதா? அந்த 4 ராஜால இருந்தா ஒரு ராஜா வரணும். மொத்தம் 52 கார்டுல இருந்து. இப்ப இதை அடிக்கலாமா? இதை அடிச்சு சுருக்குனா 1/13. 1/13 தான் ஆன்சர். ஏன் சார் இது இப்படிதான் போடணுமானா? ஆமா, இதுதான் ப்ரொசீஜர். 52 கார்டுல இருந்து ஒரு கார்டு எடுக்க சொல்றேன். அதுல ராஜா வருவதற்கான நிகழ்த்தகுனா நம்ம கிட்ட மொத்தம் 4 ராஜா தான் இருக்காங்க. அதுல இருந்தா கண்டிப்பா ஒரு ராஜா வர போறாங்க. அப்ப 4/52 1/13 ஆன்சர். ஆனா தெளிவா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த 1/13 ஏன் வந்துச்சுன்னா மொத்தம் ஒரு ஷேப்லயும் நம்ம கிட்ட எத்தனை கார்டு இருக்கு? 13 கார்டு இருக்கு. அந்த 13ல 1 தானே ராஜாவா இருப்பாங்க. அதுதான் கடைசியில வந்திருக்கு. 13ல 1 தான் ராஜா. அதுதான் நம்ம கடைசியில வந்திருக்கு. ஆனா ப்ரூஃப் பண்ணிக்கோங்க இப்படி. ஓகேவா? சரி, இப்போ கேள்வி அப்படியே கொஞ்சம் ட்விஸ்டா மாத்துறேன். 52 சீட்டுகள்ல இருந்து ஒரு சீட்டை தான் எடுக்கணும். நல்லா கவனிச்சுக்கோங்க. 52 சீட்ல இருந்து ஒரு சீட்டை தான் எடுக்கணும். அது சிவப்பு ராஜாவாக வருவதற்கான வாய்ப்பு என்ன? அது சிவப்பு ராஜாவாக வருவதற்கான வாய்ப்பு என்ன? சிவப்பு ராஜா வரணும்னா மொத்தம் நல்லா பாருங்க, இருக்கிறது 52. எத்தனை ராஜா நம்ம கிட்ட இருக்கு? 4 ராஜா இருக்கு. இந்த 4 ராஜால கண்டிப்பா 2 ராஜா கருப்பு ராஜா, 2 ராஜா சிவப்பு ராஜா. ஏன் சார் அப்படின்னா நம்ம கிட்ட சிவப்பு கார்டு எத்தனை இருக்கு? 26. கருப்பு கார்டு எத்தனை இருக்கு? 26. இப்ப இதுல பாதிக்கு பாதி சிவப்பாவும் பாதிக்கு பாதி கருப்பாவும் இருக்கும். அதுதான் ஆரம்பத்திலே சொல்லிட்டேன். இந்த கிளப் கார்டும் ஸ்பேடு கார்டும் என்ன கலர்ல இருக்கும்? கருப்பு, பிளாக் கலர்ல இருக்கும். அதுதான் இங்க பிளாக் பீன்னு எழுதியிருக்கேன். இந்த 2 கலரும் ரெட் கலர்ல இருக்கும். அப்போ சிவப்பு ராஜா எதுல இருப்பாருன்னா டைமண்ட்லயும் ஹார்ட்லயும் மட்டும்தான் சிவப்பு ராஜா இருப்பாங்க. அப்ப அந்த 52 சீட்டுகள் இருந்து ஒரு சீட்டை எடுக்கும்போது அது சிவப்பு ராஜாவா இருப்பதற்கான நிகழ்தகவு 2 ராஜா தான் சிவப்பு ராஜாவாகவே வர முடியும். அப்ப இதை அடிச்சா 1 கீழ் 52 அடிச்சா 2 26. 1/26. அந்த 26ல ஒரு ராஜா நமக்கு கிடைப்பாரு. அவ்வளவுதான், முடிஞ்சுச்சா? சரியா போச்சா? இப்போ அடுத்தது கேள்வியே கொஞ்சம் ட்விஸ்டா மாத்துறேன். 52 சீட்டுகளில் இருந்து ஒரு சீட்டை எடுக்கும் பொழுது அது இதயத்தில் உள்ள கருப்பு ராஜாவாக இருப்பதற்கான நிகழ்தகவு என்ன? இதயத்தில் உள்ள கருப்பு ராஜாவாக இருப்பதற்கான நிகழ்தகவு கேட்கலாம். 52 சீட்டுகளிலிருந்து ஒரு சீட்டை எடுக்கும் பொழுது அது இதயத்தில் உள்ள கருப்பு ராஜாவாக இருப்பதற்கான நிகழ்தகவு என்னன்னு கேட்கலாம். சோ கீழே என்ன வரும்? 52 வரும். இப்பதான் கேள்வி உன்னிப்பா கவனிக்கணும். இங்க என்ன சொல்லியிருக்காங்க? இதயத்தில் உள்ள கருப்பு ராஜா. இங்கதான் நான் கவனிக்கவே சொன்னேன். இதயத்தில் உள்ள கருப்பு ராஜானா இதயம் என்ன கலர்ல இருக்கும்னு சொல்லியிருக்கேன்? ரெட் கலர்ல இருக்கும்னு சொல்லியிருக்கேன். அப்ப இதயத்துல கருப்பு ராஜா இருக்குமா? இருக்காது. இதயத்தில் இருக்கக்கூடிய ராஜா என்ன ராஜா? சிவப்பு ராஜா. அப்ப இதயத்தில் உள்ள கருப்பு ராஜான்றது வர்றதுக்கான வாய்ப்பே இல்லை. அப்ப இதனுடைய ப்ராபபிலிட்டி வேல்யூ என்ன? 0. இது ஒரு நடைபெற முடியாத நிகழ்வு. இந்த நடைபெற முடியாத நிகழ்வு என்னவா இருக்கும்? 0-மா இருக்கும். அதனாலதான் எது பிளாக் கலர் கார்டு எது ரெட் கலர் கார்டுன்றதுல தெளிவா இருங்க. ஏன்னா கேள்வியை இப்படியும் ட்விஸ்ட் அடிக்கலாம். அப்ப இதயத்தில் உள்ள கருப்பு ராஜானா கருப்பு ராஜா இதயத்தில் இருக்கவே மாட்டார். இதயத்தில் எந்த ராஜா தான் இருப்பார்? சிவப்பு ராஜா தான் இருப்பார். சோ முடிஞ்சுதான். இப்ப இதே கேள்வியை 52 சீட்டுகள்
இருந்து ஒரு சீட்டை எடுக்கும் பொழுது அது கருப்பு நிற அட்டையாக வருவதற்கான வாய்ப்பு என்ன, இருப்பதற்கான நிகழ்வு என்ன, நிகழ்தகவு என்ன? மொத்தம் எத்தனை கார்டு? 52. கருப்பட்டையா வரணுமா? நம்ம கிட்ட மொத்தம் எத்தனை கருப்பட்டை இருக்குமா? 26 கருப்பட்டை இருக்கு. அப்ப 26. ஸோ ரெண்டுத்தையும் அடிச்சா 1/2 முடிஞ்சிடுச்சு. அப்ப கருப்பட்டைன்றது ரெண்டுத்துல ஒரு அட்டை கண்டிப்பா கருப்பட்டையா தான் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஸோ அப்ப 2/1 தான் கரெக்டான ஆன்சர். ஸோ இதே கேள்விய 52 சீட்டுக்கட்டுகளில் இருந்து ஒரு சீட்டை எடுக்கும் பொழுது அது இதயமாக வருவதற்கான நிகழ்தகவு என்ன? இதயமாக வருவதற்கான நிகழ்தகவு என்னன்னா 52 சீட்ல இருந்து ஒரு சீட்டு எடுக்கணும். அந்த சீட்டு என்ன கார்டா வரணும்? இதயமா வரணுமா? நம்ம கிட்ட மொத்தம் இதயம் எத்தனை கார்டு இருக்கு? 13 கார்டு இருக்கு. அப்ப 13/52 இதை அடிச்சா 1/4 ஆன்சர் ஓவர். அப்போ இந்த டீடைல்ஸ் தெரிஞ்சிச்சுனாலே உன்னால ஈஸியா அடிச்சிட முடியும். இப்போ இன்னொரு கேள்வி கூட கேட்கிறேன், வித்தியாசமா கேட்கலாமா? ஓகே. 52 சீட்டுகளில் இருந்து ஒரு சீட்டை எடுக்கும்போது அது இதய ராணியாகவோ அல்லது, நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, அல்லது இதய ராணியாகவோ அல்லது வைர ராஜாவாகவோ இருப்பதற்கான நிகழ்தகவு என்ன? வைர ராஜாவாகவோ இருப்பதற்கான நிகழ்தகவு என்ன? மொத்தம் எத்தனை கார்டு? 52. அதுல நான் எடுக்கக்கூடிய கார்டு ஒண்ணு ராணியா இருக்கணும். அது என்ன ராணியா? இதய ராணி. இதய ராணினா இதயத்துல என்ன இருக்கும்? ஒரே ஒரு ராணி தான் இருப்பாங்க. அப்போ ஒரு ராணி, இதயம் ஷேப்ல ஒரு ராணி. மொத்தம் நம்ம கிட்ட 4 ராணி இருக்காங்க. ஆனா இங்க என்ன சொல்லியிருக்கான்? இதய ராணின்னு சொல்லியிருக்கான். உங்க மனசுல உள்ள இதய ராணியை கேட்கல யாரும், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இதய ராணின்றது என்ன? இதயத்துல இருக்கக்கூடிய ராணி என்னன்னா ஒரே ராணி தான் இருக்கும். அப்போ 1 அல்லதுன்னு சொல்லியிருந்தாங்கன்னா பிளஸ், அல்லதுன்னு சொல்லியிருந்தாலே என்னன்னு சொன்னேன்? பிளஸ் வைர ராஜாவாகவோ. அப்ப வைரத்துல எத்தனை ராஜா இருப்பாரு? ஒரு ராஜா தான் இருப்பாரு. அப்ப அது 1. ஸோ 1 + 1 2/52. இதை அடிச்சு சால்வ் பண்ணீங்கன்னா 1/2 ஓகேவா? 1/2 ஆமா 2/6 சரியா போச்சு. ஆன்சர் ஓவர். 1/2 அப்ப ஆன்சர் 1/2 வந்திருக்கும். ஸோ இது மாதிரி ஒரு கேள்வி கேட்கலாம். அப்படி இல்லையா, 52 சீட்டுகளில் இருந்து ஒரு சீட்டை எடுக்கும் பொழுது அவை அது 3 என்ற எண்ணாக வருவதற்கான நிகழ்தகவு என்ன? 3 என்ற எண்ணாக இருப்பதற்கான நிகழ்தகவு என்னன்னா 52 சீட்ல இருந்து ஒரு சீட்டு எடுத்த அது 3ன்னு இருக்கணும்னா 3 எதுலாம் இருக்கும்? இதுல 1 இருக்கும், இதுல 1 இருக்கும், இதுல 1 இருக்கும், இதுல இருக்கும். அப்ப மொத்தம் 4 3 இருக்கும். அப்ப 4/52 அடிச்சா 1/13 ஆன்சர். அவ்வளவுதான். சரியா போச்சா? அப்ப 1/13. இதே கருப்பு நிற 3 அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா, கருப்பு நிற 3 அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா, கருப்பு நிற 3 இந்த 52 கார்டுல எத்தனை இருக்கும்னு பாத்தீங்கன்னா 2 தான் இருக்கும். ஸோ அடிச்சா 1/26. ஓகேவா? ஸோ இவ்வளோதான், சிம்பிள் தான். ஸோ 52 கார்டு, ஒரு கார்டு எடுக்க போகிறோம், அந்த கார்டு என்ன காம்பினேஷன் அது தூக்கி எழுத போகிறோம், அவ்வளோதான், முடிஞ்சிச்சு சீட்டு. இவ்வளோதான், சிம்பிள் தான் சீட்டு. ஸோ இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈஸியான ஒரு டாபிக். போலாமா? சரி, ஓகே. அடுத்து நம்ம லாஸ்ட்டாக பார்க்க போகிறது ஒரு பந்தோ அல்லது ஒரு மார்பிள்ஸ் கல். இந்த மாதிரி தான் உனக்கு க்ளூவே கொடுப்பான். ஒரு கல், இந்த கலர் கல் ஒரு பையில இருக்கு, இல்லை இந்த கலர் பந்துக்கள் ஒரு பையில இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் என்ன பண்ணுவான், உனக்கு க்ளூஸ் கொடுப்பான். அதை வச்சு தான் இந்த கணக்கே போட போறோம். இதை சால்வ் பண்றதுக்கு முன்னாடி நம்ம ஒரு ஈக்குவேஷனை சால்வ் பண்ண கற்றுக்க போறோம். அதாவது இங்க 4C2 இந்த மாதிரி தான் நம்ம எழுத போறோமா. இதை எழுதுனா இதை எப்படி சால்வ் பண்றதுன்றது முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. 4C2 அப்படின்னு எழுதுனீங்கன்னா எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 ஃபேக்டர், ஓகேவா, 2 எழுத போறோம். இந்த 4 கீழே என்ன இருக்கு, 2ன்னு இருக்கு. இப்ப 4ல இருந்து பின்னாடி நீ 2 நம்பர் எழுதணும். அதாவது இங்க 2ன்னு இருக்கிறதுனால 4ல இருந்து பின்னாடி வரையும் 2 நம்பர் எழுதணும். ஒரு 4ன்றது ஒரு நம்பர், 2 நம்பர் எழுத சொல்லியிருக்கேன். அப்ப 4 × 3, அதாவது 4C2ன்னு இருக்குல்ல. அப்ப 2 நம்பரை நீங்க எழுதணும். அது எப்படி எழுதணும்னா 4ல இருந்து பின்னாடி எழுதணும். 4 × 3, ஓகேவா. இப்ப இந்த 2ன்னு இருக்கா, இந்த 2 இப்படி எழுதி இது பின்னாடி 1 வரையும் முடிக்கணும். 2ன்னு இருக்கிறதுனால பின்னாடி 1 வரையும் முடிக்கணும். அப்ப 2ன்னு இருக்கும்போது 2 நம்பர் தான் எழுத போறேன். மேலையும் கீழே எத்தனை நம்பர் தான் எழுத போறேன், 2 நம்பர் தான் எழுத போறேன். இது 4ல இருந்து தொடங்கி பின்னாடி எவ்வளவு வருதோ அது, அதே மாதிரி 2ல இருந்து தொடங்கி 1 வரையும் முடிக்கணும். ஸோ இப்போ இதை அடிச்சு சால்வ் பண்ணணும். அடிச்சா அப்ப இந்த 4C2 சால்வ் பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும், 6. இதே
6C2 அப்படின்னா இந்த 2 இருக்கா, அப்போ 2 நம்பர் தான் எழுத சொல்லியிருக்கான். கீழே 1 into 2, அந்த 2 நம்பர்னா 1 into 2. அப்போ 2 6லேருந்து பின்னாடி 2 நம்பர் எழுதணும். அப்போ 6 5, இதை அடித்தா 3, அப்போது 3 5s 15. கீழே தான் 1 இருக்குல்ல, அப்படியே விட்டுட வேண்டியதுதான். இப்போ 12C4 இப்படி கொடுத்துருக்கானா 12லேருந்து 4 நம்பர் பின்னாடி நோக்கி எழுதணும். அப்போ 12 into 11 into 10 into 9, 4 நம்பர் இங்கே எழுதணும் கீழே. 1 2 3 4. அப்போ 3 4 12 ஹச்சில் நம்ம டைரெக்டாக 3 4 12 இதை அடிக்கும் பொழுது 5வது வாய்ப்பாடு. ஓகேவா, ஹச்சில்லாம். அப்போது 9 5 45, 45 11 பெருக்குனா 45 11 பெருக்குனா 5 9 4. ஸோ 495. அப்போ 12C4 சால்வ் பண்ணால் என்ன வந்திருக்கும்? 495 வந்திருக்கும். ஸோ ஒரு ஈக்குவேஷன் கொடுத்தா இப்படி தான் சால்வ் பண்ணணும். லாஸ்ட்டாக ஒன்று சால்வ் பண்ணி காமிக்கிறேன். 5C3ன்னு கேட்டாங்கன்னா 5 into 4 into 3, 3 நம்பர் எழுத சொல்லியிருக்கோம். ஸோ 5 into 4 into 3. கீழே எது வரையும் எழுதணும்? 1 into 2 into 3, 3 வரையும் முடியுதா? அப்போ 1லேருந்து தொடங்கி 3 வரையும் எழுதிக்கும். 3க்கு 3 கேன்சல், இது 2 முறை. ஸோ I2 10, ஆன்சர் 10. இப்படி தான் சால்வ் பண்ணணும். இது தெரிஞ்சாதான் இந்த கணக்கு போடுறதுக்கு கொஞ்சம் சுலபமாக இருக்கும். ஏன்னா நம்ம எழுத போகிறது ஈக்குவேஷன்ஸ் இந்த மாதிரி தான். இப்போது எப்படின்றத நான் சொல்கிறேன். ஒரு பேக் இருக்குது, அந்த பேக்குள்ளே எத்தனை கலர் பந்துகள் இருக்குது? 5 சிவப்பு பந்துகளும் 3 பச்சை பந்துகளும் இருக்குது. அப்போ ஒரு பையில 5 சிவப்பு பந்துக்கள் 3 பச்சை பந்துக்கள் இருக்குது. இப்போ அவன் ஒன்று பந்து எடுக்க சொல்கிறான். அந்த பைக்குள்ளே கையை விட்டு பந்து எடுன்னு சொல்கிறான். இப்போ ஒரு கண்டிஷன் கொடுக்குறேன். ஒரு பந்தை எடுக்க வேண்டும், ஒரு பந்தை எடுக்க வேண்டும், ஒரு பந்தை எடுக்க வேண்டும். அது சிவப்பு நிற பந்தாக இருப்பதற்கான நிகழ்தகவு என்ன? சிவப்பு நிற பந்தாக இருப்பதற்கான நிகழ்தகவு என்ன? அப்போ பேக்குள்ள கையை விட்டு ஒரு பந்து எடு. அந்த ஒரு பந்து என்ன கலர்ல வரணுமா? சிவப்பு கலர்ல வரணுமா? சரி, இப்போ பேக்குள்ள மொத்தம் எத்தனை பந்துமா இருக்கு? இது ஒரு 5 பந்து, இது ஒரு 3 பந்து. அப்ப பேக்குள்ள டோட்டலா 8 பந்து இருக்கு. அப்போ 8C1. அந்த 8 பந்துல இருந்தா எனக்கு எத்தனை பந்து எடுக்க முடியும்? ஒரு பந்து எடுக்க முடியும். 8C1 ஏன் எழுதுறதுன்னு தெரியுதா? மொத்தம் இருக்கக்கூடிய பந்துக்கள் 8. அதுல இருந்து எத்தனை பந்து எடுக்க சொல்லியிருக்காங்க? ஒரு பந்து எடுக்க சொல்லியிருக்காங்க. அப்ப 8ல இருந்து தான் ஒரு பந்தை எடுக்க முடியும். ஓகே, அது என்ன கலரா வரணும்? சிவப்பு நிற பந்தாக வரணும். அப்ப எடுக்கக்கூடிய அந்த ஒரு பந்து உனக்கு சிவப்பு கலர்ல வரணும்னா அந்த சிவப்பு பந்து எதுல இருந்து தான் வந்திருக்கும்? இந்த 5ல இருந்து தானே வந்திருக்கும். ஏன்னா இந்த 3ல இருந்து வந்தா அது என்ன கலர்? பச்சை கலர்ன்ற மாதிரி ஆயிடும். அப்ப அந்த சிவப்பு பந்துன்றது இந்த 5ல இருந்து தான் வந்திருக்கும். ஸோ 5C1. புரியுதா அந்த ஈக்குவேஷன் ஏன் எழுதுனேன்னுட்டு? ஓகேவா, 5C1. ஏன்னா அந்த 5 பந்துல இருந்து அந்த ஒரு சிவப்பு பந்தை என்னால் எடுக்க முடியும். டோட்டலா அந்த 8 பந்துல இருந்து என்னால் ஒரு பந்தை எடுக்க முடியும். அப்ப கீழே டினாமினேட்டர்ல 8 பந்துல இருந்து ஒரு பந்தை என்னால் எடுக்க முடியும். அந்த ஒரு பந்து எதுல இருந்தா எடுக்க முடியும்? 5 சிவப்பு பந்துல இருந்தா எடுக்க முடியும். அப்ப இதை சால்வ் பண்ண ஆன்சர். இந்த 5C1 சால்வ் பண்ணவே தேவையில்லை, ஏன்னா ஒரு நம்பர் தான் எழுத போறோம். ஸோ கீழே 1 தான் எழுதிருப்போம். அடிச்சாலும் என்ன தான் வரப்போகுது? 5 தான் வரப்போகுது. அப்போ இந்த மாதிரி 5C1 வந்துச்சுனாலே மேலே 5 கீழே 8. அப்ப ஆன்சர் 5/8 முடிஞ்சிருச்சு. அப்ப நான் கொடுத்திருக்கிற கேள்வியினுடைய கண்டிஷன் படி ஆன்சர் என்ன? 5/8. இப்ப இதே கேள்வியை 2 பந்தை எடுக்க வேண்டும். மாத்திரம் 2 பந்தை எடுக்க வேண்டும். அவை சிவப்பு நிற பந்தாக இருப்பதற்கான நிகழ்தகவு என்ன? அவை சிவப்பு நிற பந்தாக இருப்பதற்கான நிகழ்தகவு என்ன? அப்ப டோட்டலா 8 பந்துல இருந்து தான் என்னால் எத்தனை பந்து எடுக்க முடியும்? 2 பந்து எடுக்க முடியும். அப்ப 8C2. 8 பந்துல இருந்து 2 பந்து எடுக்க முடியும். அது என்ன கலரா இருக்கணும்? சிவப்பு கலர்ல இருக்கணும். அப்ப நம்ம கிட்ட மொத்தம் சிவப்பு பால் எத்தனை இருக்கு? 5. அப்ப அந்த 2 பந்து எதுல இருந்தா எடுத்திருப்பேன்? சிவப்பு கலர்ல இருந்தா எடுத்திருப்பேன். பைக்குள்ள கையை விட்டு நான் பார்க்க போறது இல்லை. பார்த்து எடுனா டக்குனு தான் சிவப்பு எடுத்து கொடுத்துட்டு இருப்பேன். நான் அப்படி ஒன்றும் உன்னை பார்க்க சொல்லலை. கையை அப்படியே கண்ணை மூடிட்டு எடுக்கும் போது அந்த 8 பந்துல இருந்தா உன்னால ஃபர்ஸ்ட் பால் எடுக்க முடியும். ஸோ 8 பந்துல இருந்து 2 பந்துகளை எடுக்கிறேன். அவை என்ன கலர்ல வரணும்? சிவப்பு கலர்ல வரணும்னா அந்த சிவப்பு கலர்ன்றது இந்த 5 பந்துல இருந்தா எடுக்க முடியும். அப்ப 5C2. ஸோ இதை சால்வ் பண்ணலாமா? 5 × 4 டிவைடட் பை 1 × 2. 5 × 4 டிவைடட் பை 1 × 2. ஏன்னா 5C2 இப்படி தான் எழுத சொன்னேன். 2 நம்பர் எழுத சொன்னேன் 5ல இருந்து பின்னாடி நோக்கி. அப்ப 5 × 4 டிவைடட் பை 1 × 2 ஹோல் திங் டிவைடட் பை
8 C2 எப்படி சால்வ் பண்ணலாம்? 8 × 7 டிவைடட் பை 1 × 2. 8 × 7 டிவைடட் பை 1 × 2. இதை மேலே எழுதியிருக்கேன், இதை கீழே எழுதியிருக்கேன். இப்போ இந்த 1 × 2 இந்த 1 × 2 டைரெக்டாக கேன்சல் பண்ணிடுறேன். கேன்சல் பண்ணிவிட்டு 5/4 டிவைடட் பை 8/7 ஒரு முறை 2 முறை, அப்போ 5/14. ஆன்சர் என்ன? 5/14. முடிஞ்சிச்சா? இப்போ அடுத்த கேள்வி போலாமா? அடுத்தது ஈஸி தான், பார்த்துடலாம். 3 பந்தை எடுக்க சொல்றேன் சும்மா. ஆமா, எதனா ஒரு க்ளூ கொடுப்பான், நம்ம படிச்சுட்டு புரிஞ்சா போதும். 3 பந்தை எடுக்க வேண்டும், அவை பச்சை நிற பந்தாக இருப்பதற்கான நிகழ்தகவு என்ன? இப்படி கேட்கிறான். பச்சை நிற பந்தாக இருப்பதற்கான நிகழ்தகவு என்ன? எத்தனை பந்து எடுக்க சொல்றாங்கம்மா? 3 பந்து எடுக்க சொல்றாங்க. அந்த 3 பந்து இருந்து டோட்டல் தானே எடுக்கணும். அப்ப 8C3 மேல 3மே என்ன கலர்ல இருக்கணும்? பச்சை கலர்ல இருக்கணும். நம்ம கிட்ட பச்சை எத்தனை தான் இருக்கு? 3 தான் இருக்கு. அப்ப அந்த 3த்துல இருந்தா நம்மளால எடுக்க முடியும். அப்ப 3C3. ஓகேவா? சரி, இப்போ இதை சால்வ் பண்ணுங்க. 3 னா 3 × 2 × 1 டிவைடட் பை 1 × 2 × 3 டிவைடட் பை 3 முறை எழுதியிருக்கேன். ஓகேவா? 3 × 2 × 1 டிவைடட் பை 1 × 2 × 3. அடுத்தது 8 × 7 × 6 டிவைடட் பை 1 × 2 × 3. ஓகே, சரி. நான் இதை இப்போ சால்வ் பண்ணால் 3க்கு 3 கேன்சல் ஆகும், 2க்கு 2 கேன்சல் ஆகும், 1க்கு 1 கேன்சல் ஆகும். எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிட்டு என்ன தெரியுமா போடுவீங்க? 0 சார் போட்டீங்கன்னு வச்சுக்கோ. தப்பு. எல்லாம் அடிஞ்சு போச்சு. அங்கே என்ன இருக்கிறது அர்த்தம்? 1 இருக்கிறது அர்த்தம். இப்போ இதை சால்வ் பண்ணுங்க. 2க்கு 3 6 டேரெக்டாக கேன்சல். 2 3 6 கேன்சல் பண்ணிட்டேன். 8 7 என்னம்மா? 42. அவ்வளோதான் ஆன்சர். 8 7 எவ்வளோ? 56மா? 56. அவ்வளோதான். அப்போ 1 கீழ் 56 தான் இதனுடைய பதிலாக இருந்திருக்கணும். ஓகேவா? சரி, இப்போ இதே கேள்வி கொஞ்சம் விசித்திரமாக கேட்குறேன். யார் பதில் சொல்கிறீங்கன்னு பார்க்கலாம். விசித்திரம் முதலே சொல்லிட்டேன், பார்க்கலாம் யாரை தான் கரெக்டாக சொல்கிறீங்க. இப்போ 4 பந்து எடுக்க சொல்கிறேன். 4 பந்தை எடுக்க சொல்லி அவை பச்சை நிறமாக வருவதற்கான நிகழ்தகவு என்னன்னு கேட்குறேன். இப்போ எத்தனை பந்து எடுக்க சொல்லியிருக்கேன்? 4. அப்போ மொத்தமாக 8 பந்துல இருந்தால் 4 பந்தை எடுப்பேன். அந்த 4மே என்ன கலரில் இருக்கணும்? பச்சை கலரில் இருக்கணும். ஆனால் நம்ம கிட்ட பச்சை பால் எத்தனை இருக்குமா? 3 பால் தான் இருக்கு. அந்த 3லேருந்து உன்னால 4 பால் எடுக்க முடியுமா பச்சை கலர்ல? கண்டிப்பா எடுக்க முடியாது. அப்போ இதற்கான நிகழ்தகவு வேல்யூ என்னன்னா 0. நிகழ்தகவு என்ன? 0. முடிஞ்சிடுச்சு, அவ்வளோதான். இது நடக்க முடியாத ஒரு செயல். அப்போ அதுக்கு வந்து என்னதான் வரும்? 0. இப்போ லாஸ்டா இதுல ஒரு மாடல் அல்லது மற்றும் அதை வச்சு சொல்லித்தரேன். இப்போ 3 பந்தை எடுக்க வேண்டும், அவைகளில் 2 சிவப்பாகவும் மற்றும் 1 பச்சையாகவும் இருப்பதற்கான நிகழ்தகவு என்ன? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 3 பந்தை எடுக்க சொல்றேன். அதுல 2 கலர் என்ன வரணும்? சிவப்பு வரணும். 1 என்ன வரணும்? பச்சையா வரணும். இப்போ அதே தான் கான்செப்ட்லாம் எந்த சேஞ்சும் இல்லை. மொத்தம் 8 பந்து இருக்கு. 8ல இருந்து எத்தனை பந்து எடுக்க சொல்றேன்? 3 பந்து எடுக்க சொல்றேன். 8C3. ஆனா முன்ன ஒரே கலர்ல எடுத்துக்கூடுன்னு சொன்னேன். நான் இப்போ என்ன சொல்றேன்? டேய் எடுறா, ஆனா 2 கலர் என்ன எடுத்துரு? சிவப்பா எடுத்துரு. ஒரு பந்து மட்டும் என்ன கலர்ல எடு? கிரீன் கலர்ல எடுன்னு சொல்றேன். அப்ப சிவப்பு பந்து சிவப்புல எடுக்க முடியும், பச்சை பந்தை பச்சையில தான் எடுக்க முடியும். ஸோ இப்போ நம்மளுக்கு எத்தனை சிவப்பு பந்து எடுக்க சொல்லியிருக்காங்க? 2 சிவப்பு பந்து எடுக்க சொல்லியிருக்காங்க. அப்போ 5C2 இந்த 5 சிவப்பு பந்து இருந்தா என்ன 2 சிவப்பு பந்து எடுக்க முடியும். பச்சை பந்து எத்தனை கேட்டிருக்காங்க? 1. அப்போ 3 பச்சை பந்துல இருந்தா என்னால ஒரு பச்சை பந்தை எடுத்து கொடுக்க முடியும். 3C1. இந்த நடுவுல என்ன சார் பண்ணணும்? அதுதான் இங்க கேள்வி. இங்க என்ன வார்த்தை இருக்கு? மற்றும் இருக்கு. மற்றும் இருந்தா பெருக்கல், அல்லதுன்னு இருந்தா கூட்டல். இது தெரிஞ்சுக்கோங்க. அல்லதுனா கூட்டல், மற்றும்னா பெருக்கல். அப்ப இங்க மற்றும் கொடுத்துருக்கான். அப்ப இது ரெண்டுத்தையும் என்ன பண்ண போறோம்? நம்ம பெருக்க போறோம். அவ்வளவுதான் வித்தியாசம். இப்ப இதுக்கு ஆன்சர் பாருங்க. இந்த 5C2 கீழே 8C3 சால்வ் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் 8 × 7 × 6 டிவைடட் பை 1 × 2 × 3 2 6 கேன்சல் பண்ணிக்கிறேன். மேல 5C2 கொடுத்துருக்கானா, அப்ப 5 × 4 டிவைடட் பை 1 × 2 2ன்னு கொடுத்ததுனால 2 நம்பர் எழுதிக்கிறேன். டிவைடட் பை 3C1 3/1. அப்போ இதை சால்வ் பண்ணா இது 2 முறை. 2 10 10 × 3 டிவைடட் பை 8 7 56. அப்போ 30 டிவைடட் பை 56. இதையும் அடிக்கலாம்ல. எந்த டேபிள் அடியுமா? 2 டேபிள்ஸ்ல அடிச்சுக்கோங்க.
30 வந்து 2 டேபிள்ஸில் 15 முறை, 56 வந்து 2 டேபிள்ஸில் 28 முறை. ஓகே, 28 முறை அவ்வளோதானே? ஆமாம், இதுக்கு மேலே அது வராதுன்னு நினைக்கிறேன். குட், முடிஞ்சிடுச்சு. 28 முறை, 28 தான் 56 வரும் கூட்டினா. ஓகே குட். அப்போ 15/28 தான் இதனுடைய பதிலாக இருந்திருக்கணும். ஓகேவா? ஸோ அப்போ மற்றும் கொடுத்தாங்க, என்ன பண்ணணும்? நீ பெருக்கணும். ஓகேவா? இந்த ஒரு கேள்வி, இது ஒரு மாடல். இதே ஆமாம் அண்டுன்னு கொடுத்துருந்தா, ஓகேவா? அண்டு மற்றும்னா தான் அண்டு, சாரி. இதே அவன் அல்லதுன்னு இந்த இடத்துல கொடுத்துருக்கான். மற்றும் எடுத்துட்டு அல்லதுன்னு கொடுத்துருந்தா என்ன பண்ண சொன்னேன்? ப்ளஸ் பண்ண சொன்னேன். அதே ஈக்குவேஷன், 8லேருந்து 3 பால் எடு, அதில் 2 சிவப்பு பால், ஒரு பச்சை பால், எல்லாம் அதே. ஆனால் இங்கே என்ன பண்ணணும்? ப்ளஸ் போட்டுக்கணும், அவ்வளோதான். இப்போ இதே ஈக்குவேஷன் 8 × 7 × 6 / 1 × 2 × 3, 2 3 6 கேன்சல் பண்ணிக்கிறேன். 5 × 4 / 1 × 2 + 3/1 2. அப்போ 10 + 3 / 56, 13/56 அடிச்சா 1/4. அவ்வளோதான் ஆன்சர். 1/4. வித்தியாசம் தெரியுதா? அல்லதுன்னு கேட்டா ப்ளஸ் பண்ணணும், மற்றும் கேட்டா பெருக்கல் பண்ணணும். அவ்வளோதாங்க. ஸோ ப்ராபபிலிட்டியை பொறுத்தவரையும் இந்த மாதிரி கணக்குகள் தான் உனக்கு கேட்பான். பெரும்பாலும் உனக்கு காயின்ஸ் வந்துடும், டைசஸ் வந்துடும், அடுத்தது என்ன வந்துடும்? சீட்டுக்கட்டு வந்துடும். ஸோ பந்துகள் கேட்கறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. ஸோ பந்துகளும் இந்த மாதிரி தான் கேட்டிருப்பான். ஸோ கொஞ்சம் எடுத்து ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க, நிறுத்தி நிதானமாக ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஒரு கஷ்டமே இல்லை என்னை பொறுத்தவரையும் ப்ராபபிலிட்டிலாம். ஸோ ஈஸியான ஒரு டாபிக் தான். ஸோ இதை பார்த்துட்டே இருங்க. அடுத்தடுத்து நம்ம டைம் அண்ட் ஒர்க் பார்க்கலாம், ப்ராஃபிட் லாஸ் பார்க்கலாம், எல்லாத்தையுமே நான் அடுத்தடுத்து போட்டுறேன். நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு எக்ஸாம் போயிட்டு அனைவரும் காவலராக முப்படை பயிற்சி மையத்தின் சார்பாக வாழ்த்துக்கள். நன்றி.